Hare Rama 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 Hare Hare. Rama Rama Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama 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 Hare Hare. Rama Rama Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Krishna Krishna Hare Hare. Hare Rama 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 Hare Hare. Rama Rama Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama 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 Hare Hare. Rama Rama Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama 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 Hare Krishna Krishna Hare Hare. Ramanuja Patram Jnana Vairagya-bhushanam Srimad-Venkatanathayam Vande Vedanta-deshikam Lakshminatha-samarambham Natayamuna-madhyamam Asmadacharya-paryantam Vande Guru Paramparam Yo Nityamachyudabadambujayugmarugma Vyamohakasthatikaraani Trinaya Mene Asmadgurur Bhagavatosya Dayayikasindho Ramanujasya Charanau Sharanam Prabhadye Budham Sharasya Mahadavaya Bhattanatha Shri Bhakti Sara Kulasekara Yogivahan Bhaktangri Renu Parakala Yadindra Mishran Srimad Parangu Samuni Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Shamanah Tam Namami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanuramardanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum. Kundalika Varadha Hari Vidhala. நடந்த கால்கள் நந்தவோ நடுங்கஞாலம் ஏமனாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாள் எழுந்திருந்து பேசு வாழி கேசனே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம்
மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் உம்மாடி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல்கள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ என்பார். சனாதனமான ஹிந்து தர்மம் தழைத்தோங்கணும். பாகவதாளுடைய பிரயத்தனங்களுக்கு பரிபூர்ணமான பிரயோஜனம் கிடைக்கணும். நம்முடைய கோவில்கள், இதிகாச புராணங்கள், பக்தர்கள் எழுதின கிரந்தங்கள் இதெல்லாம் லோகத்திலே நல்லா சுபிக்ஷமா பிரகடனமாகணும். எல்லோருடைய ஹதயத்திலையும் பக்தி ஞான வைராக்கியம் பூரணமா சித்திக்கணும். எல்லா குடும்பத்திலையும் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் நிம்மதி சமாதானம் பகவத் தியானம் பகவத் ஸ்மரணம் பகவத் லீலை இதெல்லாம் பூரணமா லபிக்கணும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அதற்கு அனுகிரகம் பண்ணணும். எல்லா இடங்கள்லையும் தேவையான மழை பெஞ்சு சகல ஜீவராசிகளும் சௌக்கியமா இருக்கணும். ஆழிமழை கண்ணா ஒன்றனி கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேரோர் என்பாவார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனம் தீயினில் தூசாகும் செப்பேரோர் என்பாவாய். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரண்யன் சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் சகல ஜீவராசிகளும் சௌக்கியமாக இருக்கணுன்றதுக்காகத்தான் விதவிதமான காரியங்களை அனுதினமும் பண்ணிக்கொண்டே இருக்கார். பகவான் பரமானந்த ஸ்வரூபி. அவனுக்கு ஒரு குறையும் கிடையாது. ஆண்டாள் கூட திருப்பாவிட சாதிக்கும் பொழுது குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்றார். அந்த குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் ஒரு விஷயத்துக்கு தான் இவ்வளவு பிரயத்தனப்படுறான். என்னடான்னா ஜீவர்களும் ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு. ஆனா ஜீவர்களுடைய சுபாவம் குறைபட்டுட்டே இருக்கும். இதுக்குதான் குறைன்னு கிடையாது, இந்த விஷயத்துக்கு தான் கிடையாது, இந்த மாதிரி காரியங்களுக்கு தான் கிடையாது. ஹிருதயம் முழுக்க குறைன்றது அப்படியே பர்மனண்டா செட்டில் ஆகிடுது. இந்த குறைகள்லாம் தீரணும். மனசுல சமாதானம் சாந்தி நிம்மதி இதெல்லாம் வரும். இது எங்க இருந்தோ வெளியிலேந்து வரக்கூடது இல்லை, எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. பகவானுடைய மாயா சக்தியின் பலத்தினாலே கொஞ்சம் மறந்து போயிட்டோம். நித்தியம் பார்க்கலாம். இந்த ராத்திரி தூங்குறோம், தூங்கி எழுந்த உடனே காத்தால சொல்லுவோம் அப்பாடா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு. ஏன் தூக்கத்தில் அவ்வளோ ஒரு சமாதானம் ஒரு சாந்தி அப்படின்னா முக்கியமாக அகம்பாவம் மமக்காரம் நம்மளை விட்டுடுறது. நம்ம அதை விடலை, அது நம்மளை விட்டுடுறது. நம்ம யாருன்றதை மறந்து போயிடும், நம்முடைய ரூபம் மறந்து போயிடுறது, வயசு மறந்து போயிடுறது,
குலம், கோத்திரம், பெயர், ஸ்திரீயா புருஷாலா எல்லா விதமான பேதங்களும் அழிஞ்சு போயிடுறது. வெறும் ஆத்மாவா இருக்கும். பரமாத்மாவிடத்துல நமக்கு தெரியாமலேயே நம்மளை ஒப்படைச்சிடுறோம். அந்த கொஞ்ச நேரம் அந்த தூக்கத்துல கூட இவ்வளவு ஒரு சமாதானம், சாந்தி, நிம்மதி கிடைக்கிறதுனா முழிச்சுட்டு இருக்கும் பொழுதும் இந்த அகம்பாவம், மமகார வியாதிகள் போயிடுது அப்படின்னா சதா சர்வதா எங்க இருந்தாலும் சமாதானம், நிம்மதி தானா கிடைக்கும். பகவானுக்கு ரொம்ப ஆசை நம்ம எப்பொழுதும் சமாதானமா, சாந்தியோட, நிம்மதியா, திருப்தியா, அபாடான் இருக்கணும்னு ஆசை. பகவான் முதல்ல பரமபதமாக்கிய வைகுண்டத்திலே இருந்தான். அதன் பிறகு திருப்பார்கடல்ல வந்து படுத்துட்டான். இருந்தாலும் மனசு கேட்கலை. அவதாரம்னு சொல்லி பூமியில இறங்கினான். அப்பொழுதும் நிறைய பேர் பகவான் அனுபவிக்கலை. அதனால பகவான் பார்த்தான், எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமியா இருக்கிறத காட்டி கொடுத்தான். அப்பொழுதும் பெருசா புரிஞ்சுக்கலை. அதனாலே பகவான் பார்த்தான், அர்ச்சாவதார மூர்த்தியாக வந்துட்டான். யார் வேணாலும் அர்ச்சாவதார மூர்த்தியை பார்க்கலாம். பக்தி இல்லாதவா கூட அர்ச்சாவதார மூர்த்தியை பார்க்கலாம். அப்படி பார்த்தாலும் கூட அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒருத்தர் அர்ச்சாவதார மூர்த்தி. இப்படி பகவான் பரம், யூகம், விபவம், அந்தரியாமி, அர்ச்சைன்னு 5 நிலைகள்ல இருந்தாலும் ஜீவர்கள் பெருசா அவன் அனுபவிக்கலை. அதனாலே பகவானை ஆச்சரியமா நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு ஒரு அவதாரம் எடுத்து எல்லோருடைய வாயிலையும் நுழைஞ்சு வெளில வந்துட்டே இருக்கான். நாம சங்கீர்த்தனம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பலம், ஒரு பெரிய பாக்கியம். நாம சங்கீர்த்தனம் இருந்தால் போதும், மற்ற விஷயங்கள்லாம் தானாகவே வந்துடும். நாம சங்கீர்த்தனத்துக்கு மிஞ்சி ஒரு யஜ்யம் இல்லை. யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி. பகவான் கீதையில சாதிக்கிறான், யஜ்ஞங்களுள் நான் ஜபயஜ்யமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த நாம சங்கீர்த்தனம் எங்க வேணாலும் பண்ணலாம், எப்ப வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம், எந்த ஸ்திதியில வேணாலும் பண்ணலாம். தேச கால வர்த்தமான நியமங்கள் எதுவும் இல்லாத ஒரு யஜ்யம் நாம ஜப யஜ்யம். குலம் வேண்டாம், கோத்திரம் தெரிய வேண்டாம், நல்ல நாள் பார்க்க வேண்டாம், நேரம் பார்க்க வேண்டாம், முகூர்த்தம் பார்க்க வேண்டாம், திசைகள் பார்க்க வேண்டாம். அப்படியே ஆண்டாள் சொல்லும்படியா வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. ரொம்ப சுலபம் நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தன மாத்திரமும் கலியுகதல்லி அப்படின்றார் புரந்தரதாசர். இந்த கலியுகத்துல நமக்கெல்லாம் நாம ஜபம் ஒண்ணுதான் சுலபமான உபாயம். அதெல்லாம் கலியில கெட்டு போயிடுது, பெருசா வரணும் தெரியறது இல்லை. அதனாலே பகவான் பார்த்தான், இந்த கலியுக ஜனங்களுக்கு நாமஜபம் பண்ணா என்ன கிடைக்கும், எப்படியெல்லாம் தான் அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிரூபணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஆச்சரியமா பகவானே தன்னுடைய சங்கல்பத்தினாலே கொடுத்ததுதான் ஸ்ரீமத் பாகவதம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனக தன்னமாமி ஹரிம் ஹரி. பகவானுடைய பிரத்யக்ஷ ஸ்வரூபம் ஸ்ரீமத் பாகவதம். பகவானே வார்த்தையா இருக்கான், ராதிகாவே அர்த்தமா இருக்கான். புஷ்பமும் வாசமும் போலே, வார்த்தையும் அர்த்தமும் போலே அத்தனை விசேஷமானது ஸ்ரீமத் பாகவதம். யார் பாகவதா அப்படின்னு ஒரு கேள்வி வரதும், பாகவத லட்சணம் என்னன்னு ஒரு கேள்வி வந்துடுத்துனா அதுக்கு சரியான அர்த்தம் தெரியணும். அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் ஒண்ணுதான் நமக்கு உள்ளபடி அதனுடைய லட்சணத்தை காட்டி. ஒரு பசுமாடுன்னா அதுக்குரிய லட்சணங்கள் உண்டு. மிருகம், சிங்கம் அப்படின்னா, மிருகேந்திரன்னா அதுக்குரிய லட்சணங்கள் உண்டு. ஒரு கொசு அப்படின்னா அதுக்குரிய லட்சணங்கள் உண்டு. மனிதர்கள் அப்படின்னா அதுக்குரிய லட்சணம் உண்டு. அதுபோல பாகவத லட்சணம் அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உலகத்துல மற்றதெல்லாம் வந்துடும், பிராரப்த கர்மானுரூபமா வந்துடும். ஆனா இந்த பாகவதன் அப்படின்ற ஒரு லட்சணம் குரு கிருபையினாலே சித்திக்கக்கூடிய ஒண்ணு, பகவத் அனுகிரக பிரசாதத்தினாலே வரக்கூடிய ஒண்ணு. அந்த பாகவத லட்சணத்தை
உள்ளபடி அறிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அத்தனை பேருமே பூலோகத்துல கலியுகத்துல பிரத்யேகமா வந்திருக்கும். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகத்துல வந்தா கூட பெரிய விஷயம் இல்லை. கலியுகத்துல வந்த காரணம் என்னன்னா பாகவத லட்சணத்தை உள்ளபடி உணர்றதுக்கு ஏற்ற ஒரு யுகம் கலியுகம். அந்த பாகவத லட்சணம், யார் பாகவதர்கள், ஆனா பெண்ணா, பிராமணாளா அப்ராமணாளா, வேதம் தெரிஞ்சவாளா வேதம் தெரியாதவாளா, இப்படி நிறைய சந்தேகம் வருதோன்னு. யார் பாகவதா அப்படின்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் பகவத் ஸ்மரணம் பண்ணிட்டு பகவான் யார் அனுபவிக்கிறானோ அவர்கள் பாகவதர்கள். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பகவான் அனுபவிக்கிறவா பாகவதர்கள், அது ஒரு அர்த்தம். சரியா, பகவான் யார நன்னா அனுபவிச்சுட்டு இருக்கானோ அவர்கள் தான் சரியான பாகவதர்கள். நன்னா பகவான் அனுபவிக்கணுச்சோ அப்படின்னு பகவான் உகந்து போய் இவன் என் தாசன், இவள் என் தாசி, இவள் என்னுடைய சொத்து அப்படின்னு பகவான் யார தன்னுடையவர்களா ஸ்வீகரிக்கிறானோ அவர்கள் தான் பூரணமான பாகவத லட்சணம் பொருந்தியவர்கள். இதை சொல்றதுதான் ஸ்ரீமத் பாகவத். பாகவத லட்சணம் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாகவதன்ற ஒரு ஸ்டேட்டஸை அடைஞ்சுடணும், பகவத் பிரசாதமா அடைஞ்சுடணும். இந்த பாகவதன்ற ஸ்டேட்டஸ் எப்ப வரும் அப்படின்னா அகம்பாவம் மமகார வியாதிகள் அப்படியே குறைஞ்சு 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 இல்லாமல் போகிற ஸ்திதியில இது வரும். இந்த அகம்பாவ மமகாரங்கள் தானா விடும். நான் பிறந்தவொன்னு விட்டு போனேன். சுவாமி நம்மாழ்வார் பூமியில பிறக்கிற வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம். எல்லா ஜீவனும் தாயாருடைய யோனிலேருந்து வெளில வரும் பொழுது சடன்ற ஒரு மாயாவாயு வந்து பீடிச்சு எல்லாத்தையும் மறக்கடிச்சு. ஆனா இந்த நம்மாழ்வாரை இந்த சடன்ற மாயாவாயு வந்து பீடிக்கிற சமயத்துல ஒரு ஹூங்காரம் பண்ணி கோபத்தினாலே அது தன் பக்கத்தை நெருங்க விடாம பண்றான். அதனாலேதான் சுவாமி நம்மாழ்வாருக்கு சடகோபன் அப்படின்னு ஒரு திருநாள். ஆனா மற்ற நம்ம எல்லாருக்கும் வந்துடுறதா அப்படின்னா வரமாட்டேங்கிறோம். இந்த மாயை அப்படியே உழப்பின் இருக்கா, இல்லாட்டி மாயையை நம்ம உழப்பின் இருக்கோமான்னு தெரியல. இந்த மாயா பலத்திலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அது பாகவதம் தெரிஞ்சுக்க 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 பாகவதத்துல ஆழங்கால் பட 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 இதெல்லாம் தானா விட்டு வருது. அதுதான் பாகவதத்துடைய பெரிய ஒரு விசேஷம். வேற எந்த கிரந்தத்துக்கும் 7 நாள் வாசிச்சா மோட்சம் கேரண்டின்னு கிடையாது. வேற எந்த கிரந்தத்துக்கும் 7 நாள் கதை கேட்டா மோட்சம் அடைஞ்சுடலாம்னு சொல்ல. ஆனா பாகவதம் ஸ்ரத்தையோட 7 நாள் கேட்டா பிசாசு ஜென்மா கூட பரமபதமாகிய வைகுந்தத்தை அடையும்னு ப்ரூஃப் இருக்கு. அதுதான் அவ்வளவு சிரேஷ்டம். துந்துகாரி பூத பிரேத பிசாசு ஜென்மாவா தானே இருந்தான். பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை நமக்கும் துந்துகாரிக்கும். துந்துகாரி சரீரம் இல்லாம இருந்தான், நம்ம சரீரத்தோட இருக்கும். ஆனா காம குரோத வியாதிகள் என்னமோ அதிகமா தானே, பேயாட்டம் தானே. எதை பார்த்தாலும் ஒரு பேராசை இருக்கே, யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு பொறாம வந்துடுறதா இல்லையா, மனசுக்குள்ள கொஞ்சமாவது ஒரு லவலேசமாவது ஒரு கிளேசம் வந்துடுறதா இல்லையா, ஏதோ ஒரு பயம் இருக்கா இல்லையா, ஏதோ ஒரு கவலை இருக்கா இல்லையா, ஏதோ ஒன்றத்தை பத்தி ஒரு எதிர்பார்ப்பு ஏமாற்றம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே தானே. துந்துகாரி அவ்வளவு தூரம் எல்லாம் இருந்தவன். எத்தனை விதமான ஸ்ரார்த்தம் பண்ணியும் கயா ஸ்ரார்த்தம் பண்ணியும் கூட சத்கதி அடையுது. கோகர்ணன் கேட்கிறான், நான் உனக்கு கயா ஸ்ரார்த்தம் பண்ணேனேப்பா. அவன் சிரிக்கிறான், நான் பண்ண பாவத்துக்கு நீ எத்தனை கோடி கயா ஸ்ரார்த்தம் பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஸ்பெஷலா ஏதாவது இருந்தா தேடி பார்த்து கண்டுபிடியும் சார். அத்தனை தூரம் அந்த ஆசையினாலே பண்ண பாவம். இது வேணும் அது வேணும் ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அப்படின்றா பெரியவங்களாம். நம்மலாம் அப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆசை எப்படி சொல்றதோ அதன் வழியில பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அப்படின்னு ஓடிட்டு இருக்காளாம் ஜனங்கள் எல்லாம். அந்த மாதிரி ஓடினதுனால கோகர்ணன் தேடி 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 பார்த்து கடைசியில சூரிய பகவான் சொல்லிட்டார், பாகவதம் தாம்பா வழி, இதை விட சுலபமான ஒரு வழி கிடையாது. அதுவும் கலியுகத்திலே இதுக்கு மிஞ்சினதான ஒரு சுலபமான உபாயம் கிடையாதுன்றார்.
பண்ணிட்டானா கோகர்ணன் சௌக்கியமா. அவன் பார்த்தா எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது பாகவதம் வாசிக்க. பாகவதம் வாசிச்சா ஒன்று கோகர்ணன் மாதிரி வாசிக்கணும், இல்லையா பூந்தானம் மாதிரி வாசிக்கணும். பூந்தானம் எனக்கு ஒன்றும் தெரியாது கிருஷ்ணா அப்படின்னு வாசிப்பார். அக்ஷரம் அக்ஷரமா கிருஷ்ணன் தெரியுமா, அவ்வளவுதான், வேற எதுவுமே தெரியாது. பாகவதம் கையில் எடுக்கிறோம்னா பல கோடி ஜென்மாவுடைய புண்ணியம் இருந்தாதான் பாகவதம்னு ஒரு இருக்கிற சப்தமே காதுல விடும். பல ஆயிரம் கோடி ஜென்மாவா நிறைய கோதானம் இதெல்லாம் பண்ணாதான் பாகவதம் புஸ்தகம் கையிலேயே வரும். அதுக்கப்புறம் பாகவதம் வாசிக்கிறோம்னா பரிபூரண குரு கிருபா கடாட்சத்தினாலே மட்டும்தான் பாகவதத்துல ஒரு அக்ஷரமாவது வாழும். தேவையில்லாத வார்த்தைகளுக்கு நாக்கு தானா பெறலும். ஒரு வார்த்தை தப்பில்லாம அக்ஷர சுத்தமா நன்னா திட்ட வரும், அக்ஷர சுத்தமா அடுத்த வாழ ஜோர குறை சொல்ல வரும். ஆனா ஜன்மாத்யஸ்யதோன்வயாது அப்படின்னு வரணும்னா பரிபூரண குரு கிருபா கடாட்சம். இதுக்குதான் விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்து நிழல் கிடைக்குமான்னா அது கிடைச்சாதான் பாகவதம் பரவாயில்ல, இவா கிட்ட இருந்தா நம்மளை படுத்த மாட்டான்னு வரும். ஆனா பாகவத்துல நமக்கு நம்பிக்கை வந்து பிரயோஜனம் இல்லை, பாகவதத்துக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும். ஒரு குழந்தைய கொஞ்சம் அப்படின்னா நமக்கு குழந்தை மேல ஆசை வந்தா போதாது, குழந்தைக்கு நம்ம மேல ஆசை வந்து அது நம்ம மடி மேல உட்காச்சுட்டுதுன்னா கண்ணத்தை பிடிச்சு கொஞ்சலாம் விளையாடலாம். அதுக்கு இந்த மாமா மாமி சமத்து நம்மளை படுத்த மாட்டான், நம்ம இவாளை அனுபவிக்கலாம், இவாளை நம்மளை அனுபவிப்பான்னு அதுக்கு ஒரு நம்பிக்கை வந்தாதான் நம்ம குழந்தைய அனுபவிக்க முடியும். பாகவதம் பிரத்யக்ஷ குழந்தை தான். நிறைய மகாத்மாக்கள் ஒவ்வொருத்தரா வித்து 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 கொடுத்த குழந்தை 18,000 குழந்தை. ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு குழந்தை தான். 18,000 குழந்தை. சரியா சொல்லணும்னா ஒவ்வொரு வார்த்தையும் குழந்தை, ஒவ்வொரு அக்ஷரமும் குழந்தை. அதனாலதான் ஒரு பதமோ இல்லாட்டி ஒரு ஸ்லோகமோ அரை ஸ்லோகமோ கால் ஸ்லோகமோ ஒரு பதமோ ஜபிச்சா கூட மோட்சம் கிடைக்கும்னா அக்ஷரம் அக்ஷரமா அகாரக விஷ்ணு வாசகன்னு சொல்ற மாதிரி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்படியே நேர் அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பாகவத் அக்ஷராணி அக்ஷராணி கிருஷ்ணன் 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 கிருஷ்ணன், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப 18,000 கிருஷ்ணன் விளையாடணும்னா 18,000 கிருஷ்ணன் அனுபவிக்கணும்னா என்ன பக்குவம் வேணும்? ஏன்னா பகுனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே அப்படின்னா பகவான் கீதையில சொல்றான். பக்தியோடைய கடைசி நிலை எதுன்னா கிருஷ்ண பக்தி. பக்தியோடைய கடைசி நிலை. இதுக்கு மேல என்னடான்னா கிருஷ்ணன் என்ன பண்றது அவனுக்கே தெரியாம நான் அவனுக்கு கடன் பட்டுடன் கை கூப்பிடுறது தான் கடைசி பக்தி. திரௌபதி மாதிரி பகவான் சொல்றாங்க இல்லையா, கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் கத்தினாலே அதுக்கு இன்னும் என்னால கடன் தீர்க்க முடியல. பகவான் தர்மபதத்துக்கு கிளம்பும் ஒரே ஒரு வருத்தம் தானா, எல்லா அவதாரத்திலையும் அந்த காரியம் பரிபூர்ணமா பூர்த்தி பண்ணிட்டு யாருக்கும் ஒரு பாக்கி இல்லாம கிளம்பிட்டேன். இந்த கிருஷ்ணவதாரத்துல திரௌபதிக்கப்பட்ட கடன் மட்டும் தீரவே இல்லை, அந்த கடனோட கிளம்புறேன்னுட்டாரா சுவாமி. அப்ப எப்படி ஜபிச்சிருப்பா திரௌபதி. அந்த கோவிந்தா புண்டரீகாட்சம் ஒரு தடவை சொன்னதுக்கு பகவான் சொல்லிட்டான், நான் கடன் பட்டிருக்கேனே என்ன பண்ணுவேன்னு தெரியல. அதுக்கப்புறம் நிறைய பண்ணியாச்சு சுவாமி. திரௌபதிக்கு அவ்வளவு பண்ணியாச்சு, வஸ்திரம் கொடுத்தாச்சு, அவகிட்டே வந்து கீரையை சாப்பிட்டாச்சு, அன்னத்தை சாப்பிட்டாச்சு, அவன் சொன்ன மாதிரி குருஷேத்திர யுத்தத்தை நடத்தி காட்டியாச்சு, துரியோதனாதிகள் இல்லாம பண்ணியாச்சு, பாண்டவாளுக்கு ராஜ்ய பரிபாலனம் கொடுத்தாச்சு, வம்சத்தை காப்பாத்தியாச்சு. இத்தனை பண்ண பிறகு கூட சுவாமிக்கு மனசே ஆறலையா. இருந்தாலும் திரௌபதிக்கு இன்னும் கொஞ்சம் எல்லாம் பண்ணிருக்கணும், பண்ண முடியல. ஹே திரௌபதின்னு சொல்லிட்டே சுவாமி கிளம்பிட்டாங்க. அப்ப எத்தனை ஒரு இது இருக்கணும். அப்ப அந்த கிருஷ்ணன் 18,000 ஸ்லோக ரூபமா இருக்கான் அப்படின்னா அதை அனுபவிக்கணும் அப்படின்னா குரு கிருப்பை இல்லாம வந்துடுமா? குரு கிருப்பை இல்லாம பாகவதன்ற ஒரு விஷயம் கிடைச்சிடுமோ? கிருஷ்ணன் சுலபமூர்த்தி தான், சௌலபியம்தான். பத்துடை அடியவர்களியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் அப்படின்றார் சுவாமி நம்மாள். யாருக்கு அவனிடத்திலே பக்தி இருக்கோ அவளுக்கு சௌலபியம். அவனிடத்துல பக்தி வந்துருமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கிருஷ்ண பக்தி. ஏன்னா பகவான் எப்படி இருப்பானோ அவனுடைய பூரணமான ஒரு விதமான விஷயங்களையும் குறைச்சிக்காம
பகவான் ஆசிடிஸ் ஆதி அஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன் அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்றார்? மகாபாவிகளை என்ன பண்றார்? முட்டாள் கூட்டத்தை என்ன பண்றார்? பணக்காரனுக்கு என்ன பண்றார்? படிக்காதவனுக்கு என்ன பண்றார்? படிச்சவனுக்கு என்ன பண்றார்? ஆத்துக்காரிகளே பண்றிருக்க ஸ்திரீகளுக்கு என்ன பண்றார்? மாடு கண்ணுக்குட்டிக்கு என்ன பண்றார்? மற்ற துஷ்ட மிருகங்களுக்கு என்ன பண்றார்? கேள்வி கேட்போம் இல்லையா? இத்தனை கேள்விக்கும் ஒரு பதில் ஸ்ரீமத் பாகவதம். இத்தனை கேள்வியும் பகவான் பார்த்தா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய லீலைகள், லோகத்தில் நான் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் கடகடன் காட்டிடம்னு ஆசைப்பட்டு எடுத்த ஓர் அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். ஈஸ்வரத்தன்மைய துளி கூட மாத்திக்காம, துளி கூட மறைச்சிக்காம, துளி கூட விட்டு கொடுக்காம நான் ஈஸ்வரன் அப்படின்னு நிரூபணம் பண்ண அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். ராமாவதாரத்தை 99% மனுஷ விஷயம்தான் காற்றான். 1% அங்கங்க தன்னை மறந்து போய் ஈஸ்வர சுபாவத்தை காற்றான். ஆனால் ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் 100% ஸ்வயம் பரமேஸ்வரன் நான் தான் அப்படின்னு நிரூபணம் பண்றதுக்காக எடுத்த அவதாரம். அதனாலதான் கிருஷ்ணாவதாரம் பரிபூர்ண அவதாரம் அப்படின்னு சொல்றோம். அந்த கிருஷ்ணனுடையதான ரூபம், அந்த கிருஷ்ணன் தானே உத்தவர் கேட்டார்ன்றதுக்காக நீ பாட்டுக்கு போறியடா கண்ணா, இந்த கலியுகம் வருது, ஜனங்கள் என்ன பண்ணுவான்னு சொல்ல பகவான் உத்தவருடைய பிரார்த்தனைக்காக பாகவதத்துல இறங்கினான் அப்படின்னு காண கிடைக்கிறதா இல்லையா? அந்த பாகவதத்தை மிஞ்சி துந்துகாரி மாதிரி இருக்கிறவாளுக்கு சத்கதி அடைவதற்கு வேற உபாயம் இல்லைன்னு சூரிய பகவானே சொல்லிட்டான். அவ்வளவு விஷயங்கள் லோகத்துல, அவ்வளவு விதமான சம்ஸ்காரங்கள் இருக்கு. இந்தந்த சம்ஸ்காரம் இதுலேருந்து காப்பாற்றும். சூரிய பகவான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு தள்ளிட்டே வந்து கடைசியில பாகவதம் ஒண்ணுதான் நம்மளை பவித்திரமாக்குற ஒரே ஒரு சம்ஸ்காரம்னு சொல்லி கோகர்ணன் கிட்ட சொல்ல, கோகர்ணன் அவ்வளவு அழகா பாகவத சப்தாகம் ஆரம்பிச்சுட்டான். பாகவத சப்தாகத்துக்கு பாகவதாலும் வருவா, ஆச்சரியமா சாதாரண ஜனங்கள் வருவான், தேவர்கள் வருவான், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் வருவான், பூத பிரேத பிசாச சிம்மாக்களும் வரும். நிறைய பேர் வந்துருவாளாம். இந்த துந்துகாரி வந்துட்டான். ஒவ்வொரு நாளும் அவ்வளவு அழகா சரித்திரம் கேட்கறான். பாகவதம் கேட்கணும்னா ஒண்ணு பரீட்சித்த மாதிரி கேட்கணும், நமக்கு வராது. ஏன்னா நைஷாதி துஸ்ஸஹா சன்மாம் தெக்தோதம விபாத தேதிபந்தம் தொன்முகாம் போஜச்சுதம் ஹரிகதாமிருதம்ன்ற பாவம் வந்துடுத்தா இல்லையா அவாவா ஹிருதயத்துக்கு தெரியும். இது வெளியில சொல்லவே முடியாது. அவாவா ஹிருதயத்துக்கு எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், பசி இல்லை, தாகம் இல்லை, கலப்பு இல்லை, நீங்க பாட்டுக்கு பாகவதம் சொல்லுங்கோ, 24 மணி நேரம் 7 நாள் நான் ஸ்டாப்பா சொல்லுங்கோ, நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஸ்ரோதாக்கும் தைரியம் இல்லை. ஏன்னா சரீரம் நிறைய அபிமானங்கள்ல மாற்றிட்டு இருக்கோமே. அதனால பரீட்சித்த மாதிரி பாகவதம் கேட்கறதுக்கான பாக்கியம் சத்தியமா நமக்கு இல்லை. இது கன்ஃபார்ம்டா உண்டு. அப்ப அடுத்த ஆப்ஷன் தான் துந்துகாரி ஆப்ஷன் ஒண்ணுதான். ஏன்னா நிறைய பாவங்கள், நிறைய தேவையில்லாத காரியங்கள், அனாவசியமான விஷயங்கள் எல்லாத்தையும் மனசுல போட்டு அடைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? துந்துகாரி மாதிரி ஒவ்வொரு நாளும் பாகவதம் கேட்டு, ஓ பகவான் இந்த மாதிரி எல்லாம் அவளுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கானா, இப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணிருக்கானா, அப்ப எனக்கும் அனுகிரகம் பண்ண மாட்டாரா, எனக்கும் அனுகிரகம் பண்ணினா தேவலையே, ஏ பிரபு எனக்கும் உன் அனுகிரகம் வேணும்னு ஒரு ஏக்கம் வந்துடுத்துனா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். என் சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்ணேன்பா, உன்னுடைய கருணையை தவிர வேற எதுவும் என்னை ரட்சிக்கக்கூடிய பலமுடையது இல்லைன்னு அந்த ஏக்கம், அந்த தாகம் லபிச்சுடுத்து அப்படின்னா அதுதான் பாகவதத்துடைய பரம பிரயோஜனம். ஒவ்வொரு நாளும் கேட்கிறான். துந்துகாரி சௌக்கியமா உட்கார்ந்து கேட்கிறான். ஒவ்வொரு நாளும் சரித்திரம் சொல்றான் கோகர்ணன். ஒவ்வொரு சரித்திரமும் கேட்டு, ஓ இப்படி வாளுக்கெல்லாம் சத்கதி கொடுத்திருக்காரா, ஓ பகவான் வராகமூர்த்தியா வந்து பூமியை உத்தாரணம் பண்ணிருக்காரா, கபிலரா வந்து ஆச்சரியமா தேவகூதிக்கு என்னமோ உப்பு புளி மிளகா கணக்கு மாதிரி 24 தத்துவங்களை சொல்றார். சாதாரணமா கர்தமர் கேட்டிருந்தாருன்னா கணக்கு வேற மாதிரி சொல்லியிருப்பார். இது ஒரு ஸ்திரீ கேட்கிறான்றதுனால 2 கரண்டி போடு, ஒரு அரை சிட்டிகை உப்பு போடு, 4 டம்ளர் தண்ணி ஊத்து, இப்படி சொல்லியிருக்காரு. 24 தத்துவத்தை இவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னா ஒரு ஸ்திரீக்கு எப்படி புரியுமோ அவ்வளவு அழகா சமைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாரு.
ஜெகத் சிருஷ்டி முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இவ்வளவுதாமா 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 இவ்வளவுதாமா, இது ஒன்றும் இல்லவா ஒன்றும் இல்லவா ஒன்றும் இல்லவான்னு எல்லாத்தையும் சொல்ல சொல்ல ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, ஈஸ்வரனை தவிர ஒன்றும் இல்லைன்னு எல்லாத்தையும் விட்டா கடைசியில தானும் ஒன்றும் இல்லைன்னு விட்டா அப்படியே பகவத்கதி அடைஞ்சுட்டான். இதெல்லாம் கேட்ட உடனே துந்துகாரி அச்சோட என்ன இருக்கு. எப்பொழுதுமே மனுஷாளுடைய சுபாவம் அடுத்த வாழை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆசை உண்டு. என்னாச்சு என்னாச்சு, ஏதோ கூட்டமாக இருக்காமே, அவாத்தில் என்னாச்சு, எனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா, அவள் ஏதோ கோபமாக இருக்காள், அவாத்தில் ஏதோ பிரச்சனையாமே, இந்த வம்பு கேட்கறது பிடிக்கும். அது தெரிஞ்ச பெரிய பாகவதம் பண்ணி வச்சுட இந்த கூட்டத்துக்கு வம்பு கேட்க நல்லா பிடிக்கும். அதனால பகவானை பற்றி வம்பா கேட்டுன்னு வந்துட்டோம்னா கேட்க 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 எதை சிரவணம் பண்றோமோ அதுலேயே மனசு தானா போகும். எதை ஸ்மரிக்கிறோமோ அது தானா கீர்த்தனம் பண்ணும். சிரவணம் வந்துடுத்து, ஸ்மரணம் வந்துடுத்து, கீர்த்தனம் வந்துடுத்துனா இந்திரியங்கள் முதற்கொண்டு எல்லாம் அதில் ஈடுபட்டுடும். நமக்கு தெரியாமலேயே அதில் போயிடும். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் திஜத்யந்தே கலேவரம் தம் தமேவயேதி கௌந்தேய சதா தத்பாவ பாவித அப்படின்னு நமக்கு தெரியாமலே மனசுல ஓடிட்டு இருக்கும். திடீர்னு சரீரத்தை விட்டு கிளம்பக்கூடிய சமயம் வந்தால் கூட இந்த ஸ்மரணையில் இருக்கிறதுனால சத்கதி அடைஞ்சிடும். எவ்வளோ சுலபமாக பண்ணி வச்சிருக்கா. வைராக்கியம் வந்து இந்திரியங்களை நிகிரகம் பண்ணி மனசை அடக்கி அதுக்கப்புறம் பகவத் தியானம் பண்ணி பகவத் ஸ்மரணம் பண்ணி பகவானுடைய திருவடி அடைகிறதுலாம் கலியுகத்தை ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா மந்தாகா சுமந்தமதையோ மந்த பாக்யா உபதிருதாக ராயேன அல்பாயுஷக. நம்ம அன்ஃபிட்டுன்னு இவ்வளோ அழகாக பெரியவா சொல்லி வச்சுட்டான். இதுக்கு மேலே நம்மெல்லாம் ஃபிட்டுன்னு சொல்லவே கூடாது. நம்ம அழகாக சொல்லிட்டோம். அல்பாயுஷக மந்தாக சுமந்தமதையோ மந்த பாக்யா உபதிருதாக. நமக்கு நம்மளுடைய ஃபிட்னஸ் சொல்கிறோம் இது 5 தான். மந்த புத்தி, ஆயுசு மந்தம், பாக்ய மந்தம், அல்பாயுசு, உட்காந்தாலும் எழுந்தாலும் வியாதி. இந்த 5 தான் நம்மகிட்ட நல்லா உட்கார்ந்துருக்கு கலியுகத்தில். இப்படி இருக்கிற கூட்டத்துக்கு ஒரே கதி பாகவதம் ஒன்று தான். துந்துகாரி அத்தனை ஸ்ரத்தையோட பாகவதம் கேட்கிறான். யார் வரா யார் போறா அவனுக்கு அதெல்லாம் கவலை இல்லை. கோகரன் தப்பா வாசிக்கிறானா சரியா வாசிக்கிறானா அந்த யோசனையுமே இல்லை. அவன் பாடி உட்கார்ந்தான். அவன் சொல்றது அப்படியே காதினாக வாங்கிட்டான், அப்படியே ஹிருதயத்துல வச்சிருந்தான். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்பொழுதுமே எங்க பாகவதம் யார் சொன்னாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்குதான் முதல் தடவையான பாகவதம் கேட்கிறேன். பாகவதத்துடைய ரகசியம் எனக்கு புரியணும் கிருஷ்ணா. இதை கேட்கிற மாதிரி ஒரு காதும் அதில் லயப்படுற மாதிரி ஒரு மனசும் அதையே நினைக்கும்படியான ஒரு புத்தியும் நீ எனக்குத்தான் அப்படின்னு உட்காந்துட்டோம்னாதான் ஒவ்வொரு தடவையும் பாகவதத்துல அமிர்தம் வர்ஷிக்கும்னு தெரியும். சத்தியமா நாமாமிருதம் வர்ஷிச்சுட்டு இருக்கு. கருணாமிருதம் நிஜமாவே பகவானுடைய காருண்யம் ஒவ்வொரு ஸ்லோகமா மேல விழுது. அன்ன கோட காலத்துல ஜோன்னு ஒரு மழை பெஞ்சா அந்த மழை துளி அப்பாடான் இருக்குமே, அந்த மாதிரி இந்த சம்சார தாபம் தீர்வதற்கான ஒரு காருண்ய வருஷம் தான் ஸ்ரீமத் பாகவத். நம்ம தலையில் அப்படியே பொட்டு பொட்டா ஒவ்வொன்றா விழுது. ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு துளியா மேல விழுந்து உள்ளுக்குள்ள இருக்க தாபம் அப்பாடா உடம்புல இருக்க சூடெல்லாம் வெளில போறதுன்னு சொன்ன இல்லையா, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற சம்சார தாபம் எல்லாம் இந்த ஒவ்வொரு ஸ்லோகமா அப்படியே விழ 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 உள்ளுக்குள்ளேயே அப்பாடா எக்ஸாஸ்ட் ஆகும். எல்லா விதமான தாபங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உடம்புலேருந்து வெளில போய் மனசு அப்படியே லேசாகும். எத்தனை வேணா மன கஷ்டத்தோட வந்து பாகவத்தில் உட்கார்ந்தாலும் முடிஞ்ச உடனே பார்த்தா என்னமோ நம்மகிட்ட யாரும் பிடிக்கின்ற மாதிரி இருக்கும். என்னடா பிடிக்கின்றான்னா அந்த பாகவம் யாரெல்லாம் வராளோ அவளுடைய ஹிருதயத்துல உட்கார்ந்து இருக்கிற கணத்தை எல்லாம் பிடுங்கிண்டு தன்னை கொண்டு அப்படி கொடுத்துட்டு அவாடா என்ஜாய் பண்ணி ஒரு குழந்தைகிட்டே இருந்து குப்பையை பிடுங்கிட்டு அதுக்கிட்ட சாக்லேட் கொடுக்குற மாதிரி, இல்லை அதுக்கிட்ட வேண்டாத வஸ்துவை பிடுங்கிட்டு ஒரு நல்ல பழம் கொடுக்குற மாதிரி பாகவதம் என்ன பண்றது, நம்ம இடத்துக்கு வேண்டாததெல்லாம் ஸ்வீகரிக்கிறது. உலகத்துல வேண்டாததை ஸ்வீகரிக்கிறதுக்கு சில பேர் தான் உண்டு. பகவான் ஆச்சாரியன் பாகவதம் நாம சங்கீர்த்தனம். இதை தவிர நம்ம கிட்ட இருக்க வேண்டாததை ஸ்வீகரிக்க தாயோ தகப்பனோ பந்துவோ இல்லாட்டி பர்த்தாவோ பாரியையோ குழந்தைகளோ பேரன் பேத்தியோ இல்லாட்டி நம்முடைய படிப்போ நம்முடைய சகாவோ சத்தியமா ஒரு நாளும் கிடையாது. நம்ம கிட்ட நல்லது இருக்குன்னா 1000 கோடி பேர் வருவாங்க. கெடுதல் இருக்குன்னா யாரும் வரவே மாட்டாங்க. இது லோகத்துல நிரந்தரமான விஷயம்.
அப்ப நம்ம இடத்துல வேண்டாததை வாங்கி கொள்ளணும் அப்படின்னா சத்தியமா பாகவதம் குருநாதன் நாம சங்கீர்த்தனம் பகவான விட்டா வேற கதி கிடையாது, வேற கதி கிடையாது. அதனாலதான் துந்துகாரி உட்காந்து பார்த்தா எல்லா இதுவும் தோத்து போயிடுது. துந்துகாரி பார்த்தா கடைசியா கிடைச்சிருக்க ஒரு சான்ஸ் இந்த கோகர்ணன் சொல்ற பாகவதம். இந்த பாகவதத்துல நான் சத்கதி அடைஞ்சே ஆகணும், எனக்கு பகவானுடைய சரண கமலங்கள்ல இடம் கிடைச்சே ஆகணும். அவனுக்கு தான் நல்லவன்ற அபிப்பிராயம் துளி கூட கிடையாது. நான் மோசமானவன், நான் வீணா போயிட்டேன், ஆனா வீணா போயிட்டேன் இருந்தாலும் தப்பிச்சு வரணும்னு ஒரு ஆசை. வியாதி வந்த பிறகுதான ஆரோக்கியத்தோட அருமை தெரியும். இளமை போன பிறகுதான இளமைக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது. பணம் போன பிறகுதான் அச்சா பணத்தை ஜாக்கிரதையா வச்சுட்டு இருக்கலான்னு புத்தி வருது. நல்ல மனுஷாலை இழந்த பிறகுதான் அச்சா எப்படி இருந்தா அப்படின்னு புத்தி வருது. அந்த மாதிரி துந்துகாரி எல்லாத்தையும் இழந்த பிறகு ஒரு ஞானம் வந்து கொடுத்தான். பார்த்தா இதுதான் கடைசி ட்ரெயின் மாதிரி, இதுக்கு விட்டு அதுக்கப்புறம் கடைசி ட்ரெயின் கிடையாது, இதுக்கப்புறம் 6 மணி நேரம் கழிச்சு ட்ரெயின் வந்தா வரும், வராமலும் போகலாம், இதுதான் கடைசி ட்ரெயின்ற மாதிரி துந்துகாரிக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு ஸ்ரீமத் பாகவதம். ஆனால் நமக்கு பகவத் அனுகிரகம் அப்பப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அதனாலே என்னமோ தெரியல பாகவத மகிமை நமக்கு புரிய மாட்டேங்குது. ஒன்று பரீட்சத்து மாதிரி 7 நாள் கன்ஃபார்ம்டாக கிடைச்சிடணும். 7 நாள் தான் வாழ்க்கைன்னா பாகவதம் நன்னா புரிஞ்சிடும். இல்லாட்டி துந்துகாரி மாதிரி மாட்டின்றோம்னா பாகவதம் நன்னா புரியும். நம்ம ரெண்டும் கேட்டோம், அங்கே தான் பிரச்சனை. இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. ஏதான ஒன்று தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நன்னாவே இந்த பாகவதம் புரிஞ்சிடும். அழகா உட்காந்து கேட்டு இருக்கான் துந்துகாரி. ஒவ்வொரு நாளும் கேட்டு 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 ஹிருதயத்துல ரிஷவனும் தோணல. ஆனாலும் கூட விராட் புருஷனை வர்ணிக்க எங்க பார்த்தாலும் பகவான் இருக்கானா. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்ற கண்கள் நீர் மல்கி அப்படின்றார் சுவாமி அம்மாள்தான். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கிருஷ்ணன் தான் என்றார். பாரதியார் சொல்றார், காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. தீக்குள்ள கரலை வச்சுட்டு அப்பா என்ன சுகமா இருக்குன்னு உங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். சத்தியமா நம்ம பாகவதம் நல்லா வாசிட்டோம், பாகவதம் புரிஞ்சு கொடுத்துன்னு அர்த்தம். இல்லாட்டி ஊதுவத்தியுடைய பொறிக்கிறது சுட்டுடுத்தோம்னா இன்னும் பாகவதம் புரியுது. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம். கிருஷ்ணனை தொட்டா என்ன இன்பம் அப்படின்னா தீக்குள்ள விரல வச்சா சுகானுபவம் உண்டா, தீய தொட்டா சுகம் உண்டா அப்படின்னா அப்ப தீக்குள்ள ஏதோ ஒரு சுகம் இருக்கு. அந்த சுகமும் நந்தலாலாவை தொடர சுகமும் ஒண்ணா. 1000 கோடி சூரிய பிரகாசனை தொட்டா அப்படி இருக்கும். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம். பெருசா துந்துகாரிக்கு இதெல்லாம் புரியுது. அப்ப எல்லா இடத்துலயும் கண்ணன் இருக்கா, எங்குமுளன் கண்ணன். சுவாமி அம்மாள் சொல்ல எங்க இல்ல எங்க இல்ல, நம்ம உடுத்திட்டு இருக்கிற வஸ்திரத்துல இருக்கா, நீ உடல் இருக்கிற செருப்புல இருக்கா, ஆச்சரியமா நீ பார்க்கிற கண்ணுக்குள்ள இருக்கா, கண்ணுக்கு வெளிச்சம் தரக்கூடிய சூரியன்ல இருக்கா. எங்க இல்ல கண்ணன், எங்கும் உளன் கண்ணன். துந்துகாரிக்கு பெருசா புரியல. ஆனா இருக்கான் 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 இருக்கான்னு சொல்றதை கேட்டு இங்கெல்லாம் இருக்கான். எந்த மூங்கில நான் உட்கார்ந்து இருக்கேனோ அதுலயும் கண்ணன் இருக்கான். எந்த மரத்துல நான் தொங்கிட்டு இருக்கேனோ பிசாசா இங்கேயும் கண்ணன் இருக்கான். எந்த இடத்துல எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் நான் பார்க்கிறேனோ அத்தனையிலையும் கண்ணன் இருக்கான். அப்ப அந்த கண்ணன் எனக்கும் ஒரு கதி கொடுப்பான், எனக்கும் ஒரு நல்ல கதி கொடுப்பான்னு மனசுல வாங்கி வச்சிருக்கான். அந்தரியாமி தியானத்தை எல்லாம் சொல்லிட்டு அவன் உள்ளுக்குள்ள இருக்காண்டா. பெருசா விராட் புருஷனாவும் பார்க்கலாம், இல்லாட்டி குட்டி கிச்சாரா உள்ளுக்குள்ள ரகசியமா நம்ம கிச்சா. விராட் புருஷன் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அந்தரியாமி நம்ம பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. நம்ம உண்டு, நம்ம கிச்சா உண்டு. லோகத்துல மற்ற விஷயம் எல்லாருக்கும் போது நம்ம ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற அந்தரியாமி பூரணமா நமக்கு மட்டுமே சொந்தம். உனக்கு யார் சொந்தம் அப்படின்னு கேட்டா மற்ற எதுலையும் நமக்கு சொந்தம் கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்கான் பாருங்க அந்தரியாமி, இவன் மட்டும்தான் நிரந்தரமான பந்து. இந்த சரீரத்தை விட்டு கிளம்பினாலும், இந்த சரீரத்துல இருந்தாலும், வியாதியில இருந்தாலும், எந்த ஸ்திதியில இருந்தாலும் இந்த பந்து போமாட்டான். தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது ஆண்டாள் சொல்றா. உனக்கும் எங்களுக்கும் உள்ள சம்பந்தம் அழியாதுரா கிருஷ்ணா. நீ நினைச்சாலும் விட முடியாது, நாங்க நினைச்சாலும் தவிர்க்க முடியாது. ஒருவேளை கம்சன், இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன் இந்த மாதிரி இருக்கிறவா உன்னையும் எங்களையும் பிரிக்கணும்னு நினைச்சா அதுவும் நடக்காது. நித்திய சம்பந்தம்.
உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாதுடா கண்ணா. இதுதான் நிஜமாவே எங்களுக்கு எது பலம்னா, கிருஷ்ணா என்ன ஆனாலும் நீ எங்க கூட இருக்க பாத்தியா, இந்த ஒரு பலத்தை தவிர வேற ஒரு பலம் கிடையாது. அதனால அந்த அந்தரியாமி எல்லாம் கேட்டுண்டானா, துந்துகாரி அச்சோ இப்படி எல்லாம் இருக்காரா, இவ்வளவு நாள் தெரியாம வீணா போயிடுத்தே, பழுது பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுது. எத்தனை பகல் போயிடுத்து, இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு. நேத்தி வந்தது நினைச்சோம், நேத்தி எதை நாளைக்குன்னு கொண்டாடினோம் அது இன்னைக்கு வந்துடுச்சு. எதை நாளைக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோமோ அது திரும்பி நாளைக்கு இன்றைக்கு ஆகுது. இப்படியே பார்த்தோம். ஆஹா 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 கடைசியில் என்ன ஆகுதுன்னா, காலம் போனதுதான் மிச்சம். தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன், பெரியேனாய் நபின் பிறர்க்கே உழைத்து ஏழையானே. சின்ன வயசுல நிறைய பாபம் பண்ணிடும், தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிடும். பெரியவாள் ஆன பிறகு அடுத்தவாளுக்காக எல்லாத்தையும் பண்ணி, இவாளுக்கு அது பிடிக்கும் இவாளுக்கு அது பிடிக்கும், அப்படியே பண்ணி 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 கடைசியில பெரியேன் ஆயினரின் பிறர்க்கே உழைத்து ஏழையானே. துந்துகாரி அழறான், ஏழையா போயிட்டேனே, ஆத்மாவுக்கு வேண்டிய சம்பாதிக்காம போயிட்டேனே. சரி இப்பயாவது கிடைச்சிருக்கே, சம்பாதிப்போம். அது வேற கோகர்ணன் கிட்ட கேட்டுடா துந்துகாரி, அப்பா எத்தனை நாள் அந்த கதை சொல்வாய்? துந்துகாரி சொன்னப்ப இந்த கதை 7 நாள் தான்ப்பா சொல்லணும். 7 நாள் தானா? இந்த 7 நாளுக்குள்ள நீ எல்லாம் சொல்லி முடிச்சிருவா? சொல்லி முடிச்சிருவேன். அது பரிஷத்துக்காக 24 மணி நேரம் சொன்னான். கோகர்ணன் தான் எல்லாத்தையும் சுருக்கி சுருக்கி காத்தால பாராயணம் சாயங்காலம் பிரவசம் எல்லாம் மாற்றி விட்டது கோகர்ணன் தான். அப்படி பண்ணி விட்டுட்டா, அதனால அவன் பாட்டுக்கு இப்படியே கேட்டுருக்கான். 7 நாள் தானா? ஒரு நாள் முடிஞ்சோடனே பரிஷத்துக்கு டென்ஷன் வந்துருக்கு. ஒரு நாள் போயிடுது, இன்னும் 6 நாள் தான் இருக்கா. இந்த 6 நாளைக்குள்ள நான் சத்கதி அடைஞ்சாதான் உண்டா? அந்த கவலை, அந்த தாபம், அந்த அழுக, அந்த ஸ்ரத்த, அச்சோ 6 நாள் தானா, இன்னும் 6 நாள் தானா, இன்னும் 6 நாள் தானா. இந்த எக்ஸாம் வந்துட்டு தான் குழந்தைகள் 6 நாள் கவுண்ட் டவுன் சொல்லுவாங்க. 6 நாள் 5 நாள் 4 நாள் 3 நாள். அந்த மாதிரி பரிஷத்து மகாராஜனுக்கு ஒவ்வொரு நாள் பாராயணம் முடிஞ்செடுத்து, இன்னைக்கு பிரவசனம் முடிஞ்செடுத்தோம். ஒரு நாள் ஆயிடுதா, அப்பெல்லாம் ஒரு நாள் ஆயிடுது, இன்னும் 6 நாள் தான் பிரவசனம் அப்படின்னு. 3 நாள் ஆயிடுதுப்பா, 3 நாள் பாராயணம் ஆயிடுது, இன்னும் 4 நாள் தான் பாராயணம். நம்ம கணக்கு இப்படி. அவன் 3 நாள் ஆயிடுதா, இன்னும் 4 நாள் தானா, அச்சோ இன்னும் 4 நாள் தானா, இன்னும் 5 நாள் தானா, இன்னும் 3 நாள் தான் கதை இருக்கா, இன்னும் 2 நாள் தான் பாகவதமா, இன்னும் 1 நாள் தானா, நாளையோட பூர்த்தியான துக்கம் நெஞ்ச அடைக்கிறதா துந்துகாரி. அச்சோ குறைஞ்சுட்டே வருது குறைஞ்சுட்டே வருது, கேட்க கேட்க நன்னா இருக்கு. நேற்று கதை திரும்பி ரிப்பீட் பண்ண மாட்டேன், அதை விட கஷ்டம். நேற்று பாராயணம் முடிச்சாச்சுன்னா அதோடு முடிச்சாச்சு. அட்லீஸ்ட் அது மண்டையில் வரக்க வரைக்கும் அதுவே சரியா. நமக்கெல்லாம் எப்படின்னா, முதல் நாள் பாராயணத்துக்கு 7 நாள் பாராயணம் பண்ணணும். 7 நாள் பாராயணம் பண்ணி புரிஞ்சுதா, விளங்கிட்டா, புத்தியை உரைச்சுடுத்தா, இல்லை சொன்ன விஷயங்கள்லாம் மனசில் நின்றுடுத்தா, இனிமேல் சந்தேகம் வராதேன்னு கேட்டுட்டு போனா போடுறது அடுத்த இது வாசிக்கலாம். ஆனால் நம்ம பாடு முதலாவது நாள் முடிச்சுட்டா, 2ஆவது நாள் முடிச்சுட்டா, 3ஆவது நாள் முடிச்சுட்டா, கடற்கரை இரண்யாட்சரத பரியந்தம் வரை இப்படி லைனா ஒவ்வொரு நாளாக வச்சுட்டு எங்கேயாவது பாகவத பாராயணம் முதல் நாளா அது கொஞ்சம் வாசிக்க தெரிஞ்சு கொடுத்துனா, இன்னைக்கு அதானே சொல்லியிருப்பார், இன்னைக்கு இதுதானே சொல்லுவார். இன்னைக்கு கதை எனக்கு தெரியும், கதை யாருக்கு தெரியாது, புஸ்தகம் வரைக்கும் எல்லாருக்கும் போட்டாச்சு. ஆனால் ஹிருதயத்தில் அனுபவம், அனுபவம் அல்லவா வசதி. சக்கரேன்னு பேப்பரில் எழுதினா வாசிக்க தெரிஞ்சவா அத்தனை பேரும் வாசிக்க முடியும். நாக்களை போட்டு பார்க்கலன்னா எப்படி தெரியும் சக்கரை? சாப்பிட்டு ஹிருதயத்தில் இறங்கி விதவிதமாக அனுபவிக்கிறது தானே. பிபத பாகவதம் ரொம்ப அழகா சொல்லிருக்காரு. பிபத பாகவதம் குடிக்கணும் இருக்காரு. எவ்வளவு குடிக்கணும்னா, சம்சார தாபம் தீரும் வரை. தண்ணி எவ்வளவு குடிப்போம், ஜலம் தாகம் அடங்குற வரைக்கும் குடிக்கிறோமோ, அது போல சம்சார தாகம் போதுண்டா அப்பா. புனரப்பி ஜனனம் வேண்டாம், புனரப்பி மரணம் வேண்டாம், புனரப்பி ஜனனி ஜலதே சயனம் வேண்டவே வேண்டாம். ஒரு கால் வந்தாலும் அச்சுதா அமரவேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர வேண்டான்னு போயிடணும். ஒரு நாள் வந்தாலும் அப்பாடா கிருஷ்ணாராமா கோவிந்தா பாண்டுரங்கா விட்டலா அப்படின்னு சொல்லி அவனிடத்திலே அவனுடைய குழந்தையா, அவனுடைய சொத்தா, அவனுடையதான கண்மட்டத்துக்குள்ள இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கும்படியா. அதுக்காகத்தான் ஸ்ரீமத் பாகவத் கேட்டிருக்கான் துந்துகாரி. ஆச்சரியமா ஒவ்வொரு நாளா கேட்கிறான். ஒவ்வொரு நாள் கேட்க 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 மனசு வசந்து வரதான்.
வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவையே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டான். ஒவ்வொரு விஷயமா கேட்கிறான். ஆச்சரியமா மயங்கி 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 ஜோரா கேட்கிறான். துருவ சரித்திரம் கேட்கிறான். சே, ஒரு 5 வயசு பிள்ளை 5 மாசத்துல சுவாமியை பார்த்துட்டானே, நான் இத்தனை வருஷம் வீண் பண்ணி தொலைச்சுட்டேனேன்னு அழுக வந்துடும். நம்ம வாழ்க்கை எத்தனையோ 5 மாசம் பார்த்துட்டோம். 150 நாள்ல லோகத்துல என்ன சாதிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். கம்பெனியில கூட பர்மனன்ட் ஆர்டர் வாங்க முடியாது வேலைக்கு போனோம்னா. 150 நாள்ல ஒண்ணுமே நடக்காது லோகத்துல, சத்தியமா எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அந்த 5 மாசம் 150 நாள்ல இத்தினூண்டு ஒரு 5 வயசு பிள்ளை ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு ஒன்னை பிடிச்சுட்டு ஜெயிச்சு காட்டி எடுத்தோம்னா வெக்கப்படணும். சரியா துருவ சரித்திரம் வாசிக்கிறோம் கேட்கிறோன்னா தலை குனிஞ்சுக்கணும். நம்ம இன்னும் உருப்படவே இல்லையே, எந்த ஜென்மால உருப்பட போறோம்? அச்சோ துருவன் 5 வயசுல பார்த்துட்டானே, 5 மாசத்துல பார்த்துட்டானே. துருவ சரித்திரம் கேட்டோம்னா அன்னிலேருந்து 5 மாசம் கணக்கு வச்சுக்கணும். இந்த 5 மாசத்துலயாவது எனக்கு சுவாமி காட்சி கொடுத்துடணும். அதுக்குதான் துருவ சரித்திரம் கேட்கறது. பரீட்சித் மகாராஜன் கதையை கேட்டா 7 நாள் எனக்கு மோட்சம் கிடைக்கலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சுவாமி இருக்காருன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலாவது போதும்னு இருக்கு. இந்த வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் RAC மாறுற மாதிரி பரீட்சித் கதையை கேட்டுட்டோம்னா 7 நாள்ல எனக்கு கிருஷ்ண பக்தியில ஒரு ருச்சி வந்துடுத்துனா போதும்னு அந்த ஒரு ஆசை வந்துடுத்துனா பாகவதம் கேட்ட புண்ணியம் அது வரணும். 5 நாள்ல அழகா இந்த கேட்க 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 எப்படி ஒரு ஸ்ரத்த வரணும்னா துருவனை போல ஒரு ஸ்ரத்த. நாரதர் வந்தார், வழியில நின்றுடார், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லுடா, இதுதான்டா ஹரிஸ்மரணம், சரி பண்றேன். இவர் சொல்றது சரிதானா இன்னொரு குருவை போய் கன்ஃபார்ம் பண்ணது. பாகவதம் முழுக்க குரு மகிமா தான். வேதவியாசர் நாரதர் சொன்ன அப்படியே நம்பிட்டார். நாரதர் சொல்றது சரிதானோ இருந்தாலும் நம்ம ஒரு பிரம்மாவை போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இவர் சொல்றதை கேட்டால் நம்ம கதை எழுதப்படாதுன்னு நினைக்கிறது. நாரதர் சொன்னார், அப்படியே எழுதிட்டார். வேதவியாசர் சொன்னார், சுகபிரம்மம் அப்படியே நம்பினார். சுகபிரம்மம் சொன்னார், பரீட்சித் அப்படியே நம்பினார். அத்தனை மகரிஷிகள் உட்கார்ந்து இருந்தார். சுகபிரம்ம கதை சொல்லும்போது ஒரு அத்தியாயம் முடிச்சோம், ஒரு நிமிஷம் இருக்கும். இவர் சொல்றது கரெக்டாக தானே சொல்றார், நீங்கள்லாம் சாட்சி தானே, இவர் சொல்ற கதையை அப்படின்னு நான் கேட்டுட்டு போகணுமான்னு யோசிக்கவே இல்லை. பரிபூரண குரு மேல நம்பிக்கை. எத்தனை கத்தனை குரு மேல நம்பிக்கை அதிகமாயிட்டே இருக்கோ அத்தனை கத்தனை பாகவதம் உங்களுக்குள்ள வரும். பாகவதத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சிருக்கு. பாகவதத்துக்குள்ள நம்ம நுழையணும். நோட்டு ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்றாங்க. அந்த குருவுடைய புத்தியில நம்மளை பத்தி ஒரு ஸ்மரணம் வந்துடுத்துனா போதும். மம ஹிருதயவாசி சிங்கேரி பெரியவாளர் ஒருத்தர் பார்க்க போயிருந்தார். அப்போ அவர் கூட ஒருத்தர் இருப்பார், ஒரு பையன் இருந்தான். ரொம்ப நாளா எங்க அவனை காணலை அப்படின்னு அவர் எங்கேயோ தியானம் பண்ண தபசு பண்ண காட்டுக்குள்ள போயிட்டார். அப்ப சிங்கேரி மகாபெரிவா சொன்னாலும் அங்க இருக்கான மம ஹிருதயவாசின்னு. குருவுடைய ஹிருதயத்துல ஒரு சின்ன இடம் கிடைச்சி எடுத்து வச்சுக்கோங்களேன், காண்றங்கன்னா கட்டி போடணும். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான்னு சொல்லி வேலைக்காரனா கூட ஆக்கிடுவேன். இங்கியவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணன், எங்கிருந்தோ வந்தான்னு வரணும்னா அந்த குரு ஹிருதயத்துல நம்ம இடம் பிடிக்கணும். குரு ஹிருதயத்தை இடம் பிடிக்கணும்னா முதல்ல குரு சொல்றத கேட்கணும். உலகத்தை ரொம்ப கஷ்டம் எதுன்னா குரு சொல்றத கேட்கறது தான். ஏன்னா லோகத்தை அத்தனை பேரும் நம்மளை கொண்டாடியே கெடுத்து வச்சிருக்கா. குரு நம்மளை கொண்டாடவே மாட்டார் பார்த்தீங்களா. அதனால குருவோட அந்த புத்தி ஒத்து வராது. ஏன்னா எப்பொழுதுமே ஸ்வயம் ஸ்துதி கேட்டு 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 பழக்கமாக எடுக்கணும். அதனால குரு நம்மளை திட்டினார், நம்முடைய குத்தத்தை சொன்னார் ஒத்துக்காது. ஆனா அவ சொல்றத கேட்டுட்டே வர 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 5 மாசத்துலையும் சுவாமி கிடைப்பார். துருவ சரித்திரம் தான். நீ குருவை சொல்றத அப்படியே நம்பினாய், உள்ளபடி நடந்தாய். குரு சொல்றத ஒரு நூல் எழ கூட மாறப்படாது. நம்ம குரு 15 சொன்னார்னா ஒரு 3/4 விஷயம் 1.25 விஷயம் எடுக்கணும். மீதி எல்லாம் நமக்கு ஒத்துவரா நம்மளா தீர்மானம் பண்ணிடுது. குரு நமக்கு தகுதி இருக்குன்றதுனாலதான் 15 விஷயம் கொடுக்கிறார். அந்த 15 விஷயத்திலையும் அப்படியே அதே சொத்தை பூரணமா இருந்ததுன்னா சரியா 150 நாள்ல கிருஷ்ணனை அரெஸ்ட் பண்ணி ஹிருதயத்துல வச்சுடலாம். அந்தண்ட இந்தண்ட சுவாமி போக முடியாதபடி ஹிருதயத்துல கொண்டு வந்து அப்படி வச்சுடணும்.
வச்சுட்டா என்ன ஆகும்னா வேற வழி இல்லாம பிரத்யட்சமாவே வந்து காட்சி கொடுத்து கன்னத்துல சங்கத்தினாலே கூட தனதுதான். இந்த குழந்தை வேற ஒண்ணுமே குரு பாக்கியம். அதை கேட்ட உடனே துந்துகாரி பார்த்தா, இப்ப எனக்கு கோகர்ணன் தான் குரு. இவர் சொல்றத நான் கேட்கிறேன். சகோதரன்லாம் விட்டுட்டான், தம்பின்றதெல்லாம் மறந்துட்டான், பந்துத்துவத்தெல்லாம் விட்டுட்டான். இவர் என்னுடைய குரு, நான் தாசன். கார்பண்யதோஷ உபகதஸ்வபாவக பிச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதா யஸ்ரே யஸ்யாத் நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தே அகம் ஷாதிமாம் த்வாம் பிரபன்னம். அதுக்கப்புறம் தான் பகவான் கீதையே ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்டா பேசுற வரைக்கும் சுவாமியை ஃப்ரெண்டாவே பேசி ஏமாத்திட்டு இருக்காரு. நீ ஆச்சாரியன்பா, நீ என் குருப்பா, நான் உன் சிஷ்யன்பா, தர்மம் தெரியலேப்பா, வழிகாடும் கையை கூப்பின உடனே பகவான் ஜம்மனு குருபீடத்தை உட்கார்ந்து அசோச்சானந்த சோச்சஸ்தம், வருத்தப்படக்கூடாதவர்களின் பொருட்டு வருத்தப்படுகிறான் சொல். அது வரைக்கும் ஃப்ரெண்டாவே பேசி ஏமாத்திட்டு இருக்கார் பகவான். கோகர்ணனை குருவாய் ஏதுடான் துந்துகாரி. அவர் சொல்றது அப்படியே கேட்டு இருக்கான். துருவ சரித்திரம் எல்லாம் கேட்டுட்டான். மனசு அப்படியே மயங்கி கிடக்கு. எப்படி இருக்கு. அச்சோ 5 வயசு பிள்ளை 5 மாசத்துல பார்த்துட்டானா. சுனிதி இத்தனை அழகா சொல்லி கொடுத்துருக்காளே, சரி நம்மளும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லுவோம். நமக்கு அவ்வளவு தூரம் பக்தி இருக்கோ, ஸ்ரத்தை இருக்கோ, வினயம் இருக்கோ, அதெல்லாம் தெரியாது. நாரதர் சொன்னார்னு சொல்லி கோகர்ணன் சொல்லியிருக்கா, நம்மளும் சொல்லுவோம். பேய் உட்காந்து ராத்திரி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லி எந்த துருவன் எப்படி சுவாமிய பாதாதி கேசம் தியானம் பண்ணானோ அதுபோல ஒரு தியானம் இவன் பண்ண ஆரம்பிச்சான். பாகவதம் பிராக்டிக்கலா பண்ணணும். ஒவ்வொருத்தர் சரித்திரம் கேட்டுட்டு அதுபோல அந்த பாவத்தை ஸ்வீகரிச்சுண்டு துருவன மாதிரி உட்கார்ந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு ஜபிக்க. அந்த மாதிரி அழகா ஜபிச்சு பார்க்கணும். என்னதான் இருக்கு இல்லையா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அடுத்த நாள் பொழுது வந்துடுது. ஒவ்வொரு நாளும் கதை கேட்டுட்டே வரும். இவ்வளோ பேர்லாம் இருந்திருக்காளா, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா. பிராச்சீன பரிஷத் கதையெல்லாம் கேட்கலாம், பிரச்சேதஸ் கதையெல்லாம் கேட்கலாம், நாராயண சரஸ் மகிமையெல்லாம் புரிஞ்சு. அடடா, உடம்போடு இருக்கும்போது போய் குளிக்கவே இல்லையே நாராயண சரஸ்ல. உடம்போடு இருக்கும்போது நாராயண சரஸ் பக்கம் போய் எட்டியே பார்க்கலையே. இந்த குருவாயூரப்பனை ஒரு தடவை போய் தொழுதுட்டு வந்திருக்கலாமே. சரி, குருவாயூரப்பான்னு அந்த மூங்கிலுக்குள்ள உட்காந்துட்டு எந்த குருவாயூரப்பான்னு ஒரு கத்துட்டான். குருவாயூரப்பனை போய் பார்க்கல, மனசாஸ்மராமி. அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமா ஹிருதயத்துல இறங்கிறது. துந்துகாரி ஹிருதயத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஒரு ஸ்திதியில கொஞ்சம் தைரியம் வந்துருக்கு. நானும் பகவானோட குழந்தை தான். கர்ம வசப்பட்டு காம வசப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். இருந்தாலும் சுவாமி என்னையும் தடுத்தாட் கொள்வா. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான்ற மாதிரி பிரபு எனக்கும் கிருப பண்ணுவா அப்படின்ற அந்த ஸ்ரத்த, ஒரு நம்பிக்கை, லேசான ஒரு ஆசை வந்துடுத்தான். அப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயமா கேட்டுட்டே வரான். பிரகலாத சரித்திரம், அசாமில உபாக்கியானம்லாம் கேட்டவன ரொம்ப தைரியம் வந்துடுது. அசாமில விஷயம்லாம் கேட்டவன் அடடா நம்மள மாதிரியே ஒருத்தர் இருந்திருக்காரு, பரவாயில்லையே. ஆனா அவர் கடைசியில நாராயணா சொல்லிட்டாரு, நம்மளும் இப்ப நாராயணா சொல்லுவோம். கடைசியில அவன் ஜபிச்சுட்டான். பாகவதத்துல அத்தனை மந்திரங்கள் இருக்கு, நாம மகாத்மி. இவன் என்னென்ன கதை கேட்கறோம் அன்னன்னைக்கு அந்தந்த நாமத்தை ஜபிச்சு அந்த பகவானை அனுபவிக்கிறது, தியானம் பண்றது, அந்த ஹிருதயத்துல அப்படியே ஸ்மரிக்கிறது, அந்த நாமத்தை சொல்லி பகவான் அனுபவிச்சவாழ தியானம் பண்றது. நம்ம ஹரிய தியானம் பண்ணக்கூடாது. துருவன், பிரகலாதன், பரீட்சித்து இவாள தியானம் பண்ணணும். நம்ம இவாள தியானம் பண்ணாதான் அவ அனுபவிச்ச அந்த ஹரி நமக்கு கிடைக்கும். சகவாச தோஷம் மாதிரி கம்சன் வசுதேவர் தேவிக்கு நினைச்சு ஆசீனம் ரொம்ப அழகா பாதுதான். ஜோரா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து முதல்ல யாரா பார்த்தானா கம்சன் தான். ஏன்னா கம்சன் தேவக்கி வசுதேவரை ஸ்மரண பண்ணி தானாகவே அவ ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அவ கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை பார்த்துட்டாரோ. அதானே விசேஷம். அந்த குரு மகாராஜ நினைச்சுட்டோம்னா அவ ஹிருதயத்துக்குள்ள இருக்க சுவாமி வந்துருவானா இல்லையா. அதனாலதான் ரொம்ப அழகா சொல்லிட்டார். கண்ணியம் சிறுத்தாம்பினால் கட்டுண்ட பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தின் குருகோ நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. மதுரகவி ஆழ்வார் சொல்றார்,
நான் நம்மாழ்வாரையே தியானம் பண்றேன். தேவு மற்றடியே, எனக்கு வேற தெய்வம் தெரியாது, நம்மாழ்வாரையே தியானம் பண்றேன். அந்த நம்மாழ்வார தியானம் பண்ற காரணத்தினாலேயே கண்ணன் என்ன தேடிட்டு வருவான். நான் கண்ணனை தேடிட்டு போக முடியாது, கண்ணன் என்ன தேடிட்டு வருவான். ஏன்னு கேட்டா நம்மாழ்வார் ஹிருதயத்துக்குள்ள அந்த கண்ணன் இருக்கான். அந்த நம்மாழ்வார் தியானம் பண்றதுனால எனக்கு கண்ணன் கிடைச்சிடும். எனக்கு அந்த கண்ணன் கூட வேண்டாம், நம்மாழ்வார் போதும் அப்படின்னு சொன்ன. அதனால துருவ தியானம், பிரகலாத தியானம், இவாளெல்லாம் தியானம் பண்ணிட்டே வந்ததுனால ஏதான ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது அவ சொன்ன ஒரு நாமஜபம் நமக்கு சித்திச்சு. சரியா அசாமில தியானமே பண்ணலாம், தப்பே கிடையாது. அப்பயாவது நாராயணான் அந்திம காலத்தையாவது வருதா பார்க்கலாம். அந்திம காலத்துல வர நாராயண இப்பயாவது வந்துடுத்துனா, இப்பயே வந்துடுத்தா இன்னும் விசேஷம். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு ஒரு புத்தி வருமா இல்லையா? அவ்வளவு அழகா துந்துகாரி பார்க்கணும், அவ்வளவு விசேஷம். ஆஹா 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 மயங்கி போயிட்டான். பிரகலாத விஷயம் கேட்டோம்னா கதறி 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 அதெல்லாம் ஒரு அசுரக்குள்ள கையில ஒரு ஜபமாலை இல்லை, தியானம் பண்றதுக்கு ஒரு போட்டோ கிடையாது, போகிறதுக்கு ஒரு கோவில் கிடையாது. டெய்லி காத்தால எழுந்து அப்பா மம்மம் தருவாருன்னு பார்த்தா விஷப்பாலை கொடுக்குறாரு, சாப்பிட்றா குழந்தைன்னு. இன்னைக்கு அப்பா எங்க அழிச்சுட்டு போகிறாருன்னு பார்த்தா கடலை கொண்டு தட்டுறதுக்கு அழிச்சுட்டு போறாரு. நாளைக்கு அப்பா என்ன பிளான் பண்ண போறாருன்னு மலையிலேருந்து உருட்ட போறாரு. நாளைக்கு அப்பா என்னப்பா ப்ரோக்ராம், யானை கொண்டு மெதிக்க போறேன்டா மலையில ஒண்ணு. அதுக்கடுத்தா என்னப்பா ப்ரோக்ராம், பாம்பு ஒண்ணு கடிக்க போறான். 7 நாளைக்கு 7 ப்ரோக்ராம் வச்சிருக்காருப்பா. 30 நாளைக்கும் 365 நாளைக்கும் லைனா இன்னைக்கு இன்னென்ன விதமான கஷ்டங்கள் பிரகலாதனுக்குன்னு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்காங்க. கஷ்டம் ஒவ்வொரு நாளும் குழந்தை இன்னைக்கு நாராயணன் எப்படி அனுகிரகம் பண்ண போறா, நாராயணன் இன்னைக்கு எந்த விதத்துல நமக்கு கிருப பண்ண போறார், அந்த தியானம் நம்மளா இருந்தா என்னமோ தெரியல. எங்க அப்பா நினைச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு விஷப்பாலை கொடுத்தா நாளைக்கு என்ன பண்ணி தொலை போறாரோ அப்படின்னு புத்தி. ஆனா பிரகலாதன் இன்னைக்கு நாராயணன் எனக்கு எப்படி ரட்சம் பண்றார், என் சுவாமி எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன காப்பாற்றுறார், வாழ்க்கை இப்படி பார்க்கறதும் உண்டு. பிரகலாதன் எல்லா கஷ்டத்திலையும் நாராயண அனுகிரகத்தை மட்டும் பார்த்தான். நிஜமாவே ஒவ்வொரு கஷ்டத்தையும் பகவத் அனுகிரகம் தான் அதிகமா இருக்கு. நாராயண பட்டத்திற்கு பக்கவாதம் வரல வச்சுக்கோங்களேன், சத்தியமா நாராயணன் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. அதுதான் நாராயணன் எழுத வச்சதுலேடி கை கால் நல்லா இருக்கு ஊரா போயிருப்பார் சம்ஸ்கிருத பாடம் எடுக்கிறதுக்கு. கை கால் இல்ல அவள் விழுந்துடுத்து பாருங்க. அதனாலேயே குருவாயூரப்பட்டு அந்தண்ட போக முடியல. அதனாலேயே பாகவதத்தை சுருக்கி குட்டி கிச்சாவா அழகா நாராயணியமா கொடுத்துட்டான். பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கிற வேலை வச்சுக்கோங்களேன், சகசநாமம் சத்தியமா நமக்கு இல்லை. அம்பு படிக்கிற வேலைன்னா இன்னும் ஊரா எங்கேயாவது சுத்திட்டு இருப்பார், இன்னும் அஸ்தினாபுரத்தை காப்பாத்துறேன் காப்பாத்துறேன் காப்பாத்துறேன்னு போயிட்டு இருப்பார். அம்பு படிக்கிற விழுந்தாரோ தானாக ஆச்சரியமா விஸ்வம் விஷ்ணு வசக்கார. என்ன விசேஷம்னா இவர் உடம்பு நன்னா இருக்கும் பொழுது ஒரு தடவையா துவாரகைக்கு போயிருக்கலாம், சும்மா இங்கேயே சுத்திட்டு இருந்தார். அம்பு படிக்கிற விழுந்தாரோ இல்லையோ துவாரகை போற கிருஷ்ணனை தடுத்து தன் பக்கம் நிற்க வச்சுட்டாரு பாருங்க. அதனால கொஞ்சம் வியாதிகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் சுவாமியை நம்ம பக்கத்துல இழுத்துட்டு வர்றது, சுவாமி பக்கத்துல நம்ம கொண்டு போகிறது தப்பே. அதனாலதான் குந்தி தேவி விபதக சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதக தர்ஷனம் யஸ்யாது அப்புனர்பவ தர்ஷனம் பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். நிறைய குந்தி தேவி அதான் கேட்டான், நிறைய கஷ்டத்தை கொடு, கஷ்டம் வர வர நான் யாரும் நன்னா தெரியும், நான் அன்ஃபிட்னு தெரிஞ்சிடும், கூட இருக்கிறவா எப்பேற்பட்டவா நன்னா புரிஞ்சிடும், யாருமே இல்லையான்னு ஒரு புத்தி வரும், நான் அனாதையான்னு ஒரு கவலை வந்து நிற்கும். அப்ப அநாதநாதா தீன பந்தோ ராதே கோவிந்தான்னு கத்துவேன், தோ வந்துட்டேன்னு நீ ஓடி வருவே கிருஷ்ணா. அதனால தயவு செய்து எல்லா கஷ்டமும் முடிஞ்சுடுத்து, இனிமேல் இந்த பக்கம் வர வேண்டாம்னு வச்சு போயிடாதேடா, நிறைய கஷ்டத்தை கொடுத்துடுறா. கிருஷ்ணன் கண்ணில் கண்ணீர் வருது. இப்பதான் எல்லாம் முடிஞ்சு உன்னை செட்டில் பண்ணிட்டேன்னு சந்தோஷமா கிளம்புறாத்த, இப்ப போய் இப்படி கேட்கிறியா, அதான்டா பயம் எனக்கு. இவ சௌக்கியமா இருக்கா நீ நினைச்சுட்டேன்னா எனக்கு கஷ்டம், இவ கஷ்டத்தை இருக்கா நினைச்சா ஓடி 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 வருவார். அப்பாவை விட்டுட்டு அம்மாவை விட்டுட்டு துவாரகையை விட்டுட்டு எங்காமே கதின்னு கிடக்குறியே. எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா நீ என் கூடயே இருப்பேன். ராத்திரி அவர் தயிர் சாதம் கொடுப்பேன், அது யாரும் சாப்பிடுவார். ராத்திரி என்னுடைய எழுந்து உட்காந்து என்னத்த தூக்கம் வரலையா, ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லுவேன். துக்கமே இல்லை வச்சுக்கோங்க, அப்ப தூக்கமே வராது, நீயும் வரமாட்டான். அதை விட கிருஷ்ணா எங்கெல்லாம் முடியுமோ எப்படியெல்லாம் முடியுமோ கஷ்டத்தை கொடுறா, அப்பதான் நீ என்னை அனுபவிப்பாய். நீ என்ன அனுபவிக்கணும் இல்லையா, நீ என்ன அனுபவிக்க எனக்கு தானா நீ கிடைச்சிருவாய். நீ கிடைச்ச பிறகு மற்ற விஷயம்லாம் ஒரு விஷயமாடா. அதனால பரம சந்தோஷம். பிரகலாதன் அவ்வளவு
கஷ்டத்துக்கு நடுவில் நிஜமாவே அது வரைக்கும் நரசிம்மமூர்த்தின்னு ஒரு கான்செப்ட் யாருக்குமே தெரியாது. ஆனா ஸ்தம்பேன திருஷ்யதே, யாரோ அசுரன் ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு தோண வேண்டாமா? சிங்க முகத்தோட மனுஷ ரூபத்தோட பிரகலாதன் சொன்னார் ஸ்தம்பேன திருஷ்யதே. யாரா தெரிகிறார்? என் நாராயணன் தெரிகிறாருப்பா. எப்படா தெரிகிறார்? அவர் புதுசா ஒரு வேஷம் போட்டு வந்திருக்காருப்பா. எனக்கு தெரியலையேப்பா, எனக்கு தெரியறான்பா, எனக்கு தெரியலையேடா, எனக்கு தெரியறான்பா, எனக்கு ஏண்டா தெரியல? உனக்கு குரு இல்லை, உனக்கு ஏண்டா தெரியல? எனக்கு குரு இல்லை. ஒரே ஸ்தம்பம் தான், ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல தான் பார்க்கிறார். இந்த குரு பார்வை சொல்லுவாங்க, குரு பார்வை நல்லா இருக்குங்களா ஜோசியார்கள். நிஜமாவே அந்த குரு பார்வை இவனுக்கு திவ்ய திருஷ்டியை கொடுத்துடுத்து ஸ்தம்பேன திருஷ்யதே. அவனுக்கு குரு பார்வை இல்லை, ஸ்தம்பே ந திருஷ்யதே. குரு பார்வை இருந்தா தூணிலும் சுவாமி தெரிவார், தூணிலும் இருப்பான், திரும்பிலும் இருப்பான், தெரியணும் ஒண்ணும். அது ஒன்று இருக்கேன், அங்கங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைஞ்ச பரபிரமும் சம்சயமே கிடையாது. நம்ம கண்ணுக்கு தெரியணும் ஒண்ணும். அது குரு கிருபை இருந்தா தெரியும். பாதுடா 5 வயசுல இவ்வளவு டார்ச்சர், நித்திய கண்டம், பூர்ண ஆயுஷ். பிரகலாதன் இவ்வளவு கஷ்டத்தை நாராயண நாராயண நாராயண. நிஜமா நம்மெல்லாம் குருவாயூர் போனாதான் பிரகலாதன் மாதிரி கொஞ்சமாவது நாராயணா தானா வந்துடுறதும். அத்தனை விசேஷமா அந்த நாராயண நாமத்தை ஜபிச்சு 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 நரசிம்ம மூர்த்தியை பார்த்து பயப்படவே இல்லை. நரசிம்மர் கேட்கிற என்னடா வேணும்னா தலையை கொண்டுச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன் நரசிம்மர் ரொம்ப கெட்டு போயிட்டாரு, என்ன வேணும்னா கேட்பாரா? சுவாமி போய் என்ன வேணும்னு கேட்கலாம். சுவாமிக்கு அது அழகா, சுவாமிக்கு அது அழகு கிடையாது. நம்ம பாட்டுக்கு அவர் அனுபவிக்கணும், அவர் பாட்டுக்கு நம்மளை அனுபவிக்கணும், இவ்வளவுதான். இதுக்கு மேல பக்திக்கு வேற என்ன பிரயோஜனம் உண்டு? பக்தி என்ன வியாபாரமா? இன்னைக்கு இது பண்ணா நாளைக்கு அது கிடைக்கும், நாளைக்கு அது பண்ணா அது கிடைக்கும்ன்றது. அதுக்கு பிராச்சீன பரிகை மாதிரி கர்மயோகம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாமே, வித விதமா யஜ்யம் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கு பெருசா சுவாமியே வேண்டாம், பக்தி யோகம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவ்வளவு விசேஷம். பிரகலாத சரித்திரம் கேட்டுனா துந்துக்காரிச்சா எப்படி இருந்திருக்கான் அந்த பிள்ளையாண்டாம். வெக்கமா இருக்கு. நானும் கொஞ்சம் நாராயண 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 ஜபிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஸ்கந்தமா கேட்கிறான், ஒவ்வொரு நாளிலையும் கேட்கிறான். மனசு என்னமோ பண்றது. கஜேந்திர மோட்சம் எல்லாம் கேட்டுட்டான். கஜேந்திர மோட்சம் கேட்ட ஒண்ணு புரிஞ்சுடுது, சுத்தி இருக்கவா என்ன ஹெல்ப் பண்ணி நம்மளை காப்பாற்ற முடியாது. ஆதி பீஜாயன்னு கத்தினா ஹரி வந்து காப்பாத்தினாதான் முடியும். கஜேந்திர மோட்சம் தெரிஞ்ச வேண்டிய பாடம் இவ்வளவுதான். சுத்தி இருக்கிறவா எல்லாம் பத்தாசை பண்றேன்னு நல்லா உபதிரவம் பண்ணுவான். இன்னும் 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 சம்சார சாகரத்தை அழுத்துவான். அனுகூல சத்ருக்கள் வருவார்கள் தான். இரண்யகசிபுனா பிரதிகூல பந்து, கஷ்டம் கொடுக்கிற மாதிரி பகவானத்தை கொண்டு விட்டான். இவாள் சுகம் கொடுக்கிற மாதிரி சம்சார சாகரத்துல இன்னும் நன்னா 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 நம்மளுக்கு அது சுகமா ஆயிடுறதோன்னு அழகா கஜேந்திர விஷயம் எல்லாம் கேட்ட உடனேயே பாதுடா துந்துகாரி. வாஸ்தவம் தான், யார் எனக்கு ஹெல்ப் பண்ணா? எல்லாரும் என்னெல்லாம் படுத்தினா, இவனும் படுத்தினா அவளும் படுத்தினா. பரஸ்பரம் தானிக்கு தீனி செடிபோயிந்தி, பரஸ்பரம் நன்னா படுத்திட்டா. இப்ப வேற வழியில் ஆதி நீச்சாய ஏ பிரபோ ஆதி மூலமே அப்படி கத்திரி மேல பாக்குறான். துந்துகாரி எவ்வளவு நம்பிக்கை வந்துருத்த அவனுக்கு. பாகவதம் கேட்டு 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 நம்பிக்கை வந்துருத்து. நானும் ஆதி மூலமே கத்துறேன், எங்கேயாவது கருடன் மேல சுவாமி வராரா பாக்கலாம் அப்படின்னு மேல பார்த்துடும். அந்த நம்பிக்கை வரணும். கஜேந்திர மோட்சம் வாசிட்டு ஆதி நீச்சாயன்னு கத்திரி மேல பார்க்கணும். சுவாமி வராரா? வரலையா? அப்ப நான் இன்னும் ஆதி மூலமே கஜேந்திரன் மாதிரி கத்தல. அப்ப திரும்ப திரும்ப ஆதி மூலமே ஆதி மூலமே ஆதி பீஜாயன்றத கஜேந்திரன் மாதிரி கத்தி பெரியாழ்வார் மாதிரி கருடன் மேல சுவாமியை பார்த்துட்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு சொல்றேன். விபத்த பாகவதம், பாகவத குடிங்கோ குடிங்கோ அனுபவிங்கோ. இது அனுபவம். பாகவதம்ன்றது பெரிய அனுபவம். மூச்சு இழுத்து விடுறோம் இல்லையா, அனுபவிக்கிறோம் இல்லையா, அது போல பாகவதம் ஆத்மாவுக்கு வேண்டியதான ஒரு பெரிய தனம், நீங்காத செல்வம் ஸ்ரீமத் பாகவதம். பரிசுத்த மகாராஜன் கஜேந்திர மோட்சம் எல்லாம் கேட்டு மயங்கி போறான். அதுபோல இவன் மயங்குறான், துந்துகாரி மயங்குறான். எல்லாம் கேட்கிறான். பகவானுடைய மற்ற அவதாரங்கள் எல்லாம் வேற கேட்டோம். இவ்வளவு அவதாரம்லாம் எடுத்திருக்காரா? வாமனா வந்து திரீக்கிரமனா வளர்ந்திருக்காரா? எல்லாம் கேட்கிறான். கேட்டு 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 அப்படியே மயங்கின்னு இருக்கான். ஆச்சரியமா அம்பரீஷ விஷயம் எல்லாம் கேட்டுட்டான். தசமஸ்கந்தம் வந்தோன்னு துந்துகாரிக்கு ஒரு குதூகலம் வந்துடுச்சு. சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிஞ்சா போல இருக்கே, கிச்சாபய வந்துட்டான்.
பாகவதத்தை அப்படி ஒரு புழி புழிஞ்சோம்னா ஒரு டம்ளர் சாறு கிடைக்கும். கிச்சாப்பை அவ்வளவுதான். பாகவதத்துடைய அந்த ருச்சி இருக்கும். ஒரு பழத்துக்கு ஒரு டேஸ்ட் உண்டு. சில பழத்தை டேஸ்டே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இந்த பாகவத தசமஸ்கந்தத்தை எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், டேஸ்டே இல்லாத ஒரு பழம். இந்த தசமஸ்கந்தம் உள்ள இருக்கோ பாகவத ஒரு ருச்சி. இந்த தசமஸ்கந்தத்தையே ஆரம்பத்திலேயே சொல்லப்படாத பரிசுத்து இருக்கிறது 7 நாள் தானே. இதுக்கு இவ்வளவு தூரம் நீட்டி முழக்கி கபில விஷயம் ஜடபரத விஷயம் எல்லாம் சொல்லணுமான்னா இத்தனையும் கேட்டு என்னமோ போ, இதான் வாழ்க்கை போல இருக்கு, கஷ்டமெல்லாம் இருக்கு இப்படிலாம் நினைச்சோன்னே கடைசியில மனசெல்லாம் வந்து போய் கபில விஷயம் எல்லாம் கேட்டு முடிச்சோன்னே அவர் அப்படியே தேவேன்னு இருக்கும். இந்த குதூகலம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். கபிலர் விஷயம் ஜடபரத விஷயம் சம்சார விஷயம்லாம் கேட்டோம்னா எனக்கு நம்ம அனுபவிக்கிறது தானே. அதை கேட்டோம் எல்லாம் போய் அப்படின்னு பெருமூச்சு வரும் பொழுது கிருஷ்ணலீலா சொன்னோன்னு அப்பா அப்படி விட்டமின் டேப்லெட் சாப்பிட்ட மாதிரி கிச்சா இருக்கான். சரி 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 சம்சார சாகரம் கோலமா இருந்தாலும் கிருஷ்ணநாமத்தை சொல்லிட்டு இருந்தா சுவாமி அனுக்கிரகம் பண்ணுவார். அவரை ஆத்துல வச்சுக்கலாம். நம்ம வீடு 1 பெட்ரூம் கிச்சனா இருந்தா கூட நம்ம மாத்த சுவாமி இருப்பார். நம்ம பல்லே தேய்க்கலனா கூட குளிக்கவே இல்லைன்னா கூட நமக்கு ஆச்சார அனுஷ்டான சடங்கு சம்பிரதாயம் புரியவே இல்லைன்னா கூட கிருஷ்ணன் கருணா சாகரன் சத்தியமா வருவான். நம்ம குரு சொல்றபடி நாமும் ஜெபிச்சுட்டு இருந்தால் போதுன்ற ஒரு நம்பிக்கை தசமஸ்கந்தம் கேட்டவண்ணம் வந்து தசமஸ்கந்தம் கேட்டுட்டே இருக்கானோ. துந்துகாரி கேட்டு 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 இதையே யோசனை பண்ணிட்டு இருக்கான். வசுதேவர் தேவகி யசோதா நந்த கோபர் கோகுலம் பிருந்தாவனம் கோகுலம் 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 இதையே ஜபிச்சு 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 மனசு முழுக்க சுவாமி நிறைகிறார். ஹிருதயம் கோகுலமாக, ஹிருதயம் பிருந்தாவனமாக பகவான் கோபிகளிடத்துல திருடுறது எல்லாத்தையும் பார்த்துட்டான். அகாசுரன் பகாசுரன் பூதனாவுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கிறத பார்த்தோம். ஹே பிரபு, அவளுக்கு எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையப்பா, நானும் ஒரு அசுர பயல்தான்ப்பா. சகடாசுரன் வதச்சா மாதிரி ஒரு வதை, அகாசுரனை கிழிச்சா மாதிரி ஒரு கிழி, பகாசுரனை கிழிச்சா மாதிரி ஒரு கிழி அப்படின்னு மனசுக்குள்ள கிருஷ்ணனிடத்துல பிரார்த்திச்சுட்டான் இந்த துந்து காத்து. அப்படி ஒவ்வொன்னா கேட்டு 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 ராசக்கிரீடையெல்லாம் கேட்டோம். ஒரு ஜென்ம ஸ்திரீயா பிறக்கணும், கிருஷ்ண பக்தையா பிறக்கணும், கிருஷ்ண தாசியா பிறக்கணும். இவனோட ஆனந்தமா இவனிடத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டு குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் என்னரங்கத்து இன்னமுதர்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி அப்படின்னு கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாயான் தித்தித்திருக்குமோ மறுப்பசித்தம் மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கேன்னு இந்த கிருஷ்ணனுடைய அதராமிரதம் குடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுது. விபரீதமான ஆசை, பேராசை. நான் பக்தியில பேராசை வேணும். மற்ற விஷயங்கள்ல ஆசை விருத்தியாக 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 ஜன்மா விருத்தியாகும், கர்மா விருத்தியாகும், சமம் விருத்தியாகும், புனரப்பி ஜனனி ஜடவே சயனம் விருத்தியாகிட்டே இருக்கும். பக்தியில பேராசை கூடிண்டே போகணும். இன்னைக்கு கிருஷ்ணா சொன்னா நாளைக்கு கிருஷ்ணனை பார்த்தணும், நாளைக்கு கிருஷ்ண குழந்தையா பெற்றணும், அடுத்த நாள் சேவா குஞ்சத்துல ஒரு இடம் கிடைச்சணும். இங்கே சேவா குஞ்சத்துல இடம் கிடைச்சிருக்கணும். அதுக்கு அடுத்த நாள் சேவா குஞ்சத்துல அவனோட ஆடணும், அதுக்கு அடுத்த நாள் அவனோட 2 கலந்துடணும். அவ்வளவுதான், முடிச்சிடணும். அப்படி நீட்டி முழக்கிட்டு போயிட்டு இருக்கப்படாது. இந்த பக்தியில பேராசை இன்னைக்கு இப்ப வேணும் இப்ப வேணும் இப்ப வேணும் இப்ப வேணும் இப்ப வேணும். இந்த தவிக்கணும் தவிக்கணும். கரண்ட் போயிடுச்சுன்னா கரண்ட் வரணும்னு ஒரு தவிப்பு இருக்குமோன்னு. அப்படி சொன்னா கூட அப்படியே மொபைல் ஃபோன் ரேஞ்ச் கிடைக்கலாம், அப்படி இப்படி போயிட்டே இருக்கும். எங்க ரேஞ்ச் கிடைக்கிறது, மொபைல் எடுத்துருது. அது போல எங்க கிருஷ்ணன் கிடைப்பான், எப்படி கிடைப்பான், எனக்கு இப்ப வேணுமே இப்ப வேணுமே இந்த க்ஷணம் வேணுமே எனக்கு இப்ப வேணும் அப்படின்னு அந்த அடம் வரணும். பாகவதம் எதுக்கு கேட்கறதுனா அந்த பிடிவாதம் ஜாஸ்தி ஆகணும். கிருஷ்ணன் அனுபவிக்கணும்ன்ற பிடிவாதம். மற்ற எல்லா பிடிவாதமும் நன்னா வந்துடுது, போக மாட்டேங்கிறது. இந்த பிடிவாதம் வரமாட்டேங்க. எனக்கு கிருஷ்ணன் வேணும்னு ஒரு ஹடம், இப்ப வேணும் இன்னைக்கு வேணும் எனக்கு இப்ப நீ வேணும்டா அப்படின்னு ஒத்த காலில் நிக்கணும். உசிர கொடுப்பேன், எந்த வேணா கொடுக்கிறேன், எனக்கு நீ வேணும்னு ஒரு ஹடம் வந்துடுதுன்னா ஜெயிச்சு. துந்துகாரிக்கு கிருஷ்ணலீலா கேட்டு 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 நல்லா ஹடம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கான். இந்த பயனை பார்க்கணும், இவனை பார்த்தா தேவலை, இவ்வளவு லீலைகள் பண்றானே,
இவ்வளவு கீழே இறங்கி வரானே. அறிவொன்றும் இல்லாதாய் குலத்து உன் தன்னை பிறவை பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. நாங்க எங்கடா, நீ எங்கடா? நீ பூர்ணன்டா, நீ சர்வசக்தன்டா, நீ ஞானிடா, நாங்கள் அஜானிகள்டா. நீ மாயாதிபதிடா, நாங்க மாயில மாட்டிட்டு அதம ஜீவன்டா. இவ்வளவு குறைகள் எங்களிடத்துல உனக்கு ஒரு குறை கிடையாது. ஆனா எங்களை தேடி நீ வந்துட்டியேப்பா. அந்த காருண்யம், இந்த உலகத்தை எதுக்குறா ஜீவிக்கிறோம்னா ஒவ்வொரு நாளும் பகவத் காருண்யத்தை அனுபவிக்கிறதுக்காக தான். வைகுண்டத்துல போனா அந்த காருண்யத்துக்கு ஒரு விசேஷமே கிடையாது, ஏன்னா கஷ்டமே கிடையாது. நிறைய சிரமங்கள். இதுல ஒரு தடவை கிருஷ்ணா கோவிந்தா ராமா மாதவா நாராயண சொல்லிட்டான். அவ கிருஷ்ண பக்தான் லோகத்தை சொல்லிடுவோம். நம்ம ஆசையோட சொல்றோமோ, அகம்பாவத்தோட சொல்றோமோ, பாவத்தோட சொல்றோமோ, சும்மாக்கும் சொல்றோமோ, பகவானுக்கு தான் வெளிச்சம். ஆனா அந்த கிருஷ்ணாராமா கோவிந்தான் வாய் சொன்னதுக்காகவே இவாள்லாம் கிருஷ்ண கோஷ்டி, இவாள்லாம் பாகவத கோஷ்டி, இவாள்லாம் ஊர் ஊரா கோவிலுக்கு போறா, ஊர் ஊரா பாகவத வாசிக்க போறா, இவாள்லாம் நன்னா பஜனை பண்றா, இவெல்லாம் ஆச்சரியமா பாண்டங்க பக்தர்கள்னு ஒரு முத்திரை கிடைச்சுடுறது பாருங்க. இதுதான் பகவானுடைய காருண்யத்தின் எக்ஸ்ட்ரீம். ஒரு பக்குவம் இல்லை, ஞானம் இல்லை, எதையும் விட்டு தொலைக்கல. நன்னா சௌகரியமா சாப்பிட்டு சௌக்கியமா தூங்கிட்டு விதவிதமா அலங்காரம் பண்ணிட்டு அப்பாடான் கொஞ்சம் கொஞ்சம் டைம் இருக்கும் பொழுது பக்தி விஷயத்தை ஈடுபட்டு இருக்கும். சுவாமி விவேகானந்தர் சொல்ற, இந்த கடலோரத்துல விளையாடுவோம், இந்த அலையோட 2 மணி நேரம் விளையாடிட்டு சரி கிளம்பலாமா, பக்தி இவ்வளவுதான் பண்றோமா. யாரோ சில பேர் மட்டும்தான் இந்த பக்தி சாகரத்துல முழுகி முத்தெடுக்கிறார். யாரோ சில பேர். அந்த யாரோ சில பேரை பத்தி தான் பாகவதம் சொல்றது. அந்த யாரோ சில பேர் கோஷ்டியில நாமும் நின்றுடணும். ட்ரெயின்ல டிக்கெட் வாங்குறதுக்கு லைன்ல நிப்பாடணும், பஸ் ஸ்டாண்ட்ல டிக்கெட் வாங்க லைன்ல நிப்பாடணும். அந்த மாதிரி கிருஷ்ணனை வாங்குறதுக்கு ஒரு கியூ நிக்கிறது, பாகவத கோஷ்டி நிக்கிறது. நிறைய பேர் இன்னும் வாங்கிண்டாச்சு. துருவன், பிரகலாதன், இத்தனை பேர் வாங்கிண்டாச்சு. இந்த பாகவதம் வாசிக்க வாசிக்க கேட்க கேட்க அட்டன் பண்ண நமக்கு தெரியாம இந்த கியூல போய் நின்றுடுவோம். ஏன் கியூ ரொம்ப தூரம் பெருசா இருக்கு, எப்ப முடியும்? போயிட்டே முன்ன போ, நமக்கு பின்னாடி 5 பேர் போ, முன்னாடி போ, முன்னாடி போ, முன்னாடி போ, முன்னாடி போ. ஒரு சப்தாகம் அட்டன் பண்ணுவோம், என்ன இருந்ததுன்னு. அப்புறம் 2வது சொல்ல போகணும்னு ஆசையா இருக்கு, நேரம் கிடைக்கல, முடியல, பார்க்கணும், பகவத் கிருபா பண்ணணும், பகவத் சங்கல்பம் பண்ணணும். யாரோ வருவா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நீங்க வரலாம், எனக்கு போய் முன்ன பழக்கம் இல்லை, ஒரு நாள் வாங்கல, அவா இழுத்துட்டு வருவா. பின்னாடி இருக்கா கியூல தட்டி போ, முன்னாடி போ அப்படின்னு. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அவள் அழிச்சுட்டு போற சாக்கில் பகவான் நம்மளை இப்படி எல்லாம் கொண்டு வந்து பாகவத்தை தள்ளுவான். நமக்கு தெரியாமலேயே இந்த லைன்ல முன்னாடி போவோம். திடீர்னு பார்த்தா பாண்டவங்க முன்னாடி போய் நிற்போம். பன்றிபுரத்தை போய் நின்று அப்படியே போயிட்டு இருப்போம். எங்கேயோ இப்போ டக்குன்னு பார்த்தா பன்றிபுரம் பக்கத்தில் போயிடுவோம், கோவிலுக்குள்ள நுழைஞ்சிருவோம், கர்ப்பகிரகத்துக்குள்ள நுழைஞ்சிருவோம். இப்படி திரு முழிப்போம், காலில் விழு அப்படின்வான். தொடலாமா வேண்டாமான்னு சந்தேகம் வரும். டக்குனு பின்னாடி ஒரு தள்ளுவா, நேர போய் திருவடியை பிடிச்சிருக்கும். இந்த பின்னாலே தள்ளுறது யார் தெரியுமா? சத்குருநாதன் மகராஜ். ஜெய் போலோ சத்குரு மகராஜ் கி. பாகவதம் கிருஷ்ணன் திருவடியில கொண்டு போய் நம்மளை தள்ளுறது. வேற யாருக்கு எத்தனை உரிமை உண்டு சொல்லுங்க? நம்ம மேல வேற யார் உரிமை வச்சிருக்கா சொல்லுங்க? நமக்காக யார் உரிமை வச்சிருக்கா? அது ஒன்று இருக்கணும். நம்ம மேல பல பேருக்கு உரிமை இருக்கு. நம்மளால இருக்கக்கூடிய பிரயோஜனங்கள்னால உரிமை. நமக்காக ஒரு உரிமை யாருக்கு உண்டு? சத்குருநாதனை தவிர வேற யாருக்கு அக்கறை உண்டு நம்ம மேல? பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருப்தி பணிகொள்வான். ரொம்ப அழகா சொல்றார் மதுரகவி ஆழ்வார். நம்மளால குருவுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, அட்லீஸ்ட் பக்குவப்படுறோமா அதுவும் கிடையாது. இருந்தாலும் மேல விழுந்து 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 நம்மளை பக்குவப்படுத்தி கிருஷ்ண சரணார விந்தங்களை கொண்டு போய் தள்ளுற. அப்படி நன்னா இருக்கும். தொட்டு பாரு, அப்படி திருவடியை பிடிச்சிட்டோம், அப்படி தலையை தூக்கினா மேல சாமி கொத்து தொங்கும். மோக்ஷத்வார சுவாமி கொத்து அப்படியே இடுப்பே இழுத்துடணும், அப்படியே மேல போய் தடுத்து கொள்ள போயிடும். இதுக்குதான் பாகவதம். இதுக்குத்தான் பாகவதம் நம்மளை பக்குவப்படுத்துறது. சம்சார வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வியாதியில வெளில வர வச்சு ஆரோக்கிய பானம் எல்லாம், ஊட்டச்சத்து மிக்க பானம் எல்லாம் கொடுத்து கிருஷ்ணான்ற நாமத்தை கொடுத்து, அதுதான் நமக்கு ட்ரிங்க். ஊட்டச்சத்து மிக்க பானத்தை கொடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயண, ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரா இல்லையா? இவ்வளவு நாமஜபம் சொன்னா கடைசியில் என்ன வரும்னா கிருஷ்ணா.
குருவாயூர நாராயண 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 நாராயண. ராத்திரி 11 மணி ஏன் சொல்லிட்டு இருப்போம் நிர்மாலி வரைக்கும். இவ்வளவு தூரம் நாராயண சொல்லியாச்சா அப்ப கிருஷ்ணா தானா கதவு கதவு திறந்து கிருஷ்ணா வரும். இல்லாட்டி கிருஷ்ணான்னு சொன்னால கதவு தானா திறக்கும். இவ்வளவு நாமங்கள் ஜபிச்சா கடைசியில வாயில வந்து நிக்கிறது கிருஷ்ணா கிச்சா கிட்டா. ஆண்டாள் சொல்றா பாசுரங்கள்ல கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆணிச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. இந்த ஆணிச்சாத்தன் பட்சிகள்லாம் கிச்சா வரலையா கீச்சு கீச்சு அப்படின்னு செயல் செயலா கத்துறதான். கிளிகள்லாம் கீச்சு கூட வரலையா கீ கீ அப்படின்றது. அந்த குட்டி குட்டி குழந்தைகள்லாம் சொல்லு போனோம். அந்த மாதிரி அந்த பாகவதம் கேட்டு கேட்டு கிருஷ்ணலீலை எல்லாம் கேட்டு 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 அப்படியே துந்துக்காரி அழகா சுவாமி அவன் கதையை கேட்டேன்பா அவன் கதையை கேட்டேன் அப்படிலாம் நடக்கும்னு சொல்றாப்பா. அப்படி எல்லாம் கேட்டுட்டே இருக்கான். எல்லாம் கேட்டுட்டான். ஏகாதசி ஸ்கந்தம் எல்லாம் கேட்டுட்டான். நவயோகீஸ்வரர் கீதை எல்லாம் கேட்டுட்டான். கிருஷ்ணன் பரமபதம் போறான்னு கேட்டா அழுக வருது. வீட்டானா அப்ப இனிமேல் இங்க பார்க்க முடியாதா? அப்ப நானும் பரமபதத்துக்கு போறேன்னு ஒரு வெறி வந்து விட்டான். இவ்வளவு தூரம் எந்த பாகவதத்துல கிருஷ்ணனை கேட்டேனோ அந்த கிருஷ்ணன் பரமபதிச்சுட்டானா அப்ப நானும் போறேன் எனக்கு பரமபதம் வேணும்னு ஒரு அழுக வந்தது. கோகர்ணம் முடிச்ச நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணஹ தம் நமாமி ஹரிம் பரம். அப்ப துந்துகாரி என்ன புரிஞ்சு கொடுத்து இவன் நாமத்தை சொன்னா பாபநாசன் சர்வ பாபநாசன் அதான விசேஷம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய என்ன அழகா சொல்றாரு. சத்தியமா அந்த கடைசி ஸ்லோகம் தான் பாகவதம். இவ்வளவு நேரம் சொன்னது இந்த 18,000வது ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் எக்ஸ்பிளனேஷன் அவ்வளவுதான். ஒரு ஸ்லோகத்துக்கான வியாக்கியானம் மீதி அத்தனை ஸ்லோகம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனக. எது துக்கம்னா ஜனனமே துக்கம். திரும்ப திரும்ப சம்சார சாகரம் துக்கம். அது எல்லாத்த விட பெரிய துக்கம் எதுன்னா பக்தி இல்லாம வாழறது போல ஒரு துக்ககரமான காரியம் எதுவும் இல்லை. பக்தி இருக்கோ கஷ்டமோ வியாதியோ பிரச்சனையோ ஏ பாண்டரங்கா விடலான்னு காப்பாதுன்னு காலில் விழணும். இல்லாட்டி சாரங்கமானியை போய் பார்க்கலான்னு தோன்றது. இல்லாட்டி மகாமகா உலகத்தில் பண்ணுறது ஒரு குடியெல்லாம் போடுவோம்னு தோன்றது. கங்கையில போய் அழகா இறங்குவோம்னு தோன்றது. பிருந்தாவனத்தை போய் ராதே ராதே சொல்லலான்னு ஒரு ஆசை வருது. இந்த பக்தி இல்லை வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டம். இந்த பக்தி இல்லாத ஒரு கஷ்டம் இருக்க பாருங்க அந்த துக்கம் கூட நாசமாகும். நாஸ்திகவாதிகள்லாம் இருப்பா. திடீர்னு நாள் அவளுக்கு பக்தி வந்துடுவேன்னா யாரோ மனுஷாளுக்கெல்லாம் பெயர் வைக்கலாம் பாருங்க. கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணான் அது தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்றா பாருங்க அசாமிரன் மாதிரி. அதனால ஒரு நாள் ஒரு ஜென்மால பக்தி லபிச்சு பகவத் தியானம் கிடைச்சு சத்குருநாதன் பக்கத்துல ஒரு புத்தி வந்து சத்குருநாதன் ஒரு ஆசை வந்து சத்குருநாதன் சரிப்பா அப்படின்னு தன் பக்கத்துல சேர்த்துண்டு ஒரு நாமஜபத்தை கொடுக்க விட்டலன் திருவடிகள்ல ஒரு இடம் கிடைச்சு. இந்துகார் எல்லாம் கேட்டு முடிச்சா பகவான் புஷ்பக விமானத்தை அனுப்பிட்டார். அத்தனை பேருக்கும் வைகுந்தத்துல நம்ம பேர் போட்டு ஸ்பெஷலா ஒரு புஷ்பக விமானம் உண்டு. அது என்னைக்கு கீழே இறங்கி வருதுன்னு முடிவு பண்றது நம்ம தான். ஸ்ரத்த பக்தி நாமஜபம் குருவிடத்துல நம்பிக்கை அதிகமாக 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 அது ஒவ்வொரு ஸ்டெப்பா அப்படி கீழே இறங்கிடும். இந்த உரி அடிக்கும் போது கொஞ்சமா கீழே இறக்குவா தெரியுமா? அந்த மாதிரி இந்த பாகவதம் எதுக்கு கேட்கிறோம்னா நமக்கான மோட்சத்தை இருக்க வைகுந்த விமானம் உட்கார்ந்துட்டு இருக்கு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு தான் பாகவதம். இந்த மேக்னெட் இழுக்குமோன்னும் காந்தம் இழுக்கிறதோன்னும் இருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சப்தாகமும் கேட்க அது ஒவ்வொரு அடியோ அரை அடியோ முக்காடியோ 100 அடியோ அந்த சப்தாகம் எத்தனை ஸ்ரத்தையோட கேட்டோமோ அதுக்கு தகுந்தா போல அது டிராவல் பண்ணும். பரீட்சத்தை அப்படி கேட்டோம் உடனே வந்துருத்து. துந்துகாரி ரொம்ப சமத்தா கேட்டோம் டக்குன்னு வந்துருத்து. நமக்கெல்லாம் எங்கேயோ இருக்கு ஆனால் கன்ஃபார்ம்டா உண்டு, அது சந்தேகம் இல்லை. ஏன்னா பாகவதம் கேட்கிறோம் பாகவதம் வாசிக்கிறோம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாகவத ஸ்மரணை இருக்கணும். அந்த புஷ்பக விமானம் வந்துடணும். எனக்கு இன்னைக்கு வர பிடிக்கலாம் நாளைக்கு வர நீ வெயிட் பண்ணி பக்கத்தில் நிற்க வச்சுட்டே அழைக்கணும். இந்த மொபைல் ஃபோனை தூக்கிட்டு போகிற மாதிரி இந்த பரமபதத்துக்கு போகிற புஷ்பக விமானத்துக்கு பின்னாடியே வா என்ன நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். எனக்கு என்னைக்கு தோன்றதோ அன்னைக்கு அதில் ஏறுறேன்னு ஏறும். சத்துக்காரம் அப்படிதானே வச்சா பகவான் சொன்னா நீ வந்துரு வந்துரு. நான் வரல வேண்டாம் இல்லை இல்லை நீ வந்துரு.
இதுக்கு மேல இங்க இருந்த ஜனங்கள் ஒண்ணு மதிக்க மாட்டான். நீ எனக்காக வந்துடணும், சரி நீ இவ்வளவு சொல்றேன் போனா போறது மறைவேன். என்னமோ கூட கூட எனக்கு போற மாதிரி ஒரு கவலை. ஏண்டா இந்திரியான நடிக்கல நின்றுட்டு தேகுல இருந்த சுகமா ஏ விட்டலா பண்டரீநாதா புண்டரீகவாராதா ஹரி விட்டல சொல்ற சுகம் உண்டா? பரமதமாகிய வைகுந்தத்துல பாகவத சப்தாகம் பண்ண போறாளா? ரெண்டு விட்டல்லாஸ் மகராஜ் மாதிரி கோவிலா கட்ட போறா வைகுந்தத்துல? ஒன்றும் கிடையாது. இங்க இருந்தா அழகா விட்டல்லாஸ் மகராஜ் ஒரு கோவில் கட்டுவார். அழகா நமக்கும் பாண்டவன் சம்பந்தம் உண்டு வந்து பார்க்கலாம், அழகா போய் நிக்கலாம், நம்மளும் கோதானம் பண்ணலாம், கோக்கு அனுகிரகம் பண்ணலாம், கோமாதாவோட அனுகிரகத்தை வாங்கிக்கலாம். இத்தனையும் உண்டு இல்லையா? அதனால பாரத தேசத்துல இருக்கிறதே பரம பாக்கியம். ஒண்ணு பாகவதம் வாசிச்சா வைகுந்தம் போயிடும், இல்லாடி பாரத பூமி சனாதனமான இந்து தர்மாத்துல எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆகும் உமக்கே நாமாச்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் என்பாவாய் சத்குருநாதன் சரணாரவிந்தமே கதின்னு கிடக்கும். 2 ஆப்ஷன் எது நீங்க தான் முடிவு பண்ணணும். சத்குருநாதன் சரணாரவிந்தமா நாராயணுடைய பரமபதமா? ஏன்னா மதுரகவி ஆழ்வார் வெடுக நம்பி இவாள்லாம் குருநாதன் ஒரு கரையில ஒதுக்கிட்டான், சில பேர்லாம் நாராயணன் ஒரு கரையில ஒதுக்கிட்டான். இந்த வடுக நம்பின்ற ஒரு மகாத்மா கிண்டல் பண்ணுவார், கூரத்தாழ்வான் முதலியாண்டானெல்லாம் இருகரையார் அப்படின்போம். அவர் நினைச்சால் ரங்கநாதர் போய் சேவிப்பார், இந்த பக்கம் வந்து ராமானுஜர் சேவிப்பார். எதுக்கு போய் 2 கரைக்கு அலைகிறது? ஏதான ஒரு கரையில நிற்கப்படாதா அப்படின்னு. 2 கரையில அலைகிறதும் சுகம், ஏதான ஒரு கரையில ஒதுங்கிறதும் சுகம். பாகவதம் சத்குருநாதன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம். இதை உணர வைக்கிறது தான் பாகவதம். கடைசி ரகசியம் பரமோபாய நிஷ்டைன்னு சொல்லுவார். உறங்கும் பெருமாள் தானே உலாவும் பெருமாளாக வந்தா போதே. பரீட்சத்துக்கு மோட்சம் கொடுத்தது யார்? நான் சுகபிரமம் தானே வந்து சொன்னார். இவனா போய் கேட்டான்? அத்தனை பேரும் சத்குருவை பிடிச்சிருக்கோம். நம்ம போயா பிடிச்சோம், இல்லை சத்குரு வந்து நம்மளை பிடிச்சாரா? ஒருத்தர் கூட நான் போய் சத்குருவை பிடிச்சேன் கை தூக்கி சத்தியமா சொல்ல முடியாது. ஆயுசு முழுக்க எத்தனை ஜென்மா எடுத்தாலும் சத்குரு தான் நம்மளை வந்து பிடிக்கலாம். நம்ம போய் சத்குரு ஒரு நாளும் பிடிக்க மாட்டோம். காமத்தை நம்ம பிடிப்போம். காமம் குரோதம் பயம் மோகம் மதம் ஆச்சரியம் ஜனனம் மரணம் இதெல்லாம் நம்ம பிடிச்சிருவோம். சத்குரு மட்டும் அவரா வந்து பிடிச்சாத்தான். அந்த மாதிரி விட்டல்லாஸ் மகராஜ் உங்களை பிடிச்சார், இன்னைக்கு என்னையும் பிடிச்சார், எல்லாரையும் இன்னைக்கு கூடி இருந்து குளிர வச்சுட்டார். அதுதான் பகவத் சங்கல்பம். பாண்டரங்கன் சத்தியம்ன்றதுக்கு இதெல்லாம் பிரத்யக்ஷம். பாண்டரங்கனை பார்க்க வந்தேன், பாகவதம் சொல்லிடான்னு. அதுலேயே ஆச்சரியமா மகா பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய தீட்சிதர் எதிர்க்கெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பரப்பதன் குட்டிக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன் தவழவே ஆரம்பிக்கல. பாகவதத்தில் பெரிய மகாபுருஷர்கள் எல்லாரும் இந்த மாதிரி மகாத்மாக்கள்லாம் தரிசனம் பண்றதே பரம பாக்கியம். அவளோட உட்காந்து பேசுறதே பரம பாக்கியம். அவ கிருஷ்ணாராமா விட்டலான்னு சொல்றதை கேட்கறதே பரம பாக்கியம். அதுல இன்னைக்கு இந்த தட்சிண பன்றிபுரத்துல காவேரி ஆத்தங்கரையில சகமா ஒரு பாகவதம் பாண்டரங்கன் கேட்க கிருஷ்ணபிரேமி அண்ணா சாட்சி, ஹரிதாஸ்கிரி மகராஜ் சாட்சி, பிரத்யக்ஷ சாட்சி சுப்பிரமணிய தீட்சிதர், இதுக்கெல்லாம் கர்த்தாவா இருந்து ஜெயகிருஷ்ண தீட்சிதர். ஏதோ நான் கொஞ்சம் பாகவதோடைய ஓரத்தை கடிச்சிருக்கேன், கடிக்கலான்னு கடிச்சுருக்கேன். அங்கங்கே அந்த குழந்தைகளாம் ஒரு கடி ஒழுங்காக கடிக்காது. இங்கே கடிச்சு அங்கே கடிச்சு அங்கே கடிச்சு இதுவும் கடிக்கும். அந்த மாதிரி நான் கடித்த பாகம் நன்னாக்கு ஜோராக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். எனக்கு பாகவதம் தெரியாது. பெரியவா சொன்ன பாகவதம், அவன் அனுபவிச்ச பாகவத்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இன்னும் கடிச்சிருக்கேன். இன்னும் முடிக்க வேண்டாம், முடிக்கவே வேண்டாம், முடியவும் வேண்டாம். இந்த பாகவதம் அது என்னமோ கரெக்டாக அந்த ஸ்ரீ ஜெயந்தி இப்போதான் பகவான் அவதாரம் பண்ணா நினச்சா என்னமோ கனவு போல இருக்கு. நேற்று சாயங்காலம் இத்தனை நேரம் மன்னார்குடியில் ராஜகோபாலனை பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாட்டுக்காரன் இந்த மாட்டை இந்த தட்சிண பன்றிபுரத்துக்கு ஓட்டி விட்டான். ஓடு 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 ஓட்டி விட்டான். நானும் வந்து கொஞ்சம் இங்கே அங்கங்கே கோமாதாக்கெல்லாம் நிறைய பாகவத புல்லு போட்டுட்டு இருக்கான். இங்கே போடுற பாகவத புல்ல நானும் கொஞ்சம் அப்படியே மேய்ஞ்சிருக்கேன். அவ்வளவுதான். கூடி இருந்து கொள்ளுந்தோம். திரும்ப எப்போ பாண்டரங்கன் ஆசைப்படுறானோ, எப்போ விட்டல்லாஸ் மகராஜ் ஆசைப்படுறாரோ அப்போ திரும்பவும் கூடி இருந்து கொடுக்கும். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe जय सद्गुरु महाराज की समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்பணம் जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय जय श्री भारत माता की जय लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ओम शांति 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 जय श्री इंदु माता की जय जय श्री कावेरी माता की कुंडली कवा